அப்போ அந்த ஒது முறியாமல் பார்த்துக்கிறணும். ஒது முறியிற சட்டம் நமக்கு தெரியும். இந்த ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குதுங்க. அந்நிய பெண்களுடைய உடல் மேலே பட்டுட்டா, திரை இல்லாமல், ஆடைக்கு மேலே பட்டுட்டா பிரச்சனை இல்லை, ஆடை இல்லாமல் உடலோடு உடல் பட்டுட்டா ஒது முறிந்து போய்விடும் ஷாஃபி மதஹபை சார்ந்தவர்களுக்கு. சில பேர் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் எல்லாம் ஹனபியா மாறிக்கிறங்க தாவ் செய்யும் பொழுது அப்படிங்கிறாங்க. இது தப்பு. அந்த ஹனபியா மாறிக்குங்கன்னு சொன்னால் சும்மா நியத்து வச்சுட்டா போதுமா? அப்போ அடுத்த நேரம் தொழுகை ஹனபியா தொழுவணுமே இவருக்கு, அந்த சட்டம் தெரியுமா அவருக்கு? அப்போ தொழுகை கூடாமல் போயிருமே. சும்மா ஹனபியா மாறிக்கிட்டான்னு மட்டும் சொல்லிக்கிட்டா, ஹனபின்னு சொல்லிக்கிட்டா ஹனபி மதஹபுடைய தொழுகையின் சட்டமெல்லாம் அவருக்கு தெரியணும். அது தெரியுமா? ஹனபி மதஹபில் எது ஃபர்து எது வாஜிபுங்கிறன்னு தெரியணுமே. சும்மா மார்க்கிட்ட மட்டும் சொல்லிட்டா பத்தாது. இவங்க சுற்றுறது மட்டும் நான் ஹனபியா மாறிக்கிட்டேன், தொழுகை நான் ஷாஃபியா தான் செய்ய வேண்டாம். அப்போ ஒரு மதஹபுடைய அமைப்பே இல்லாமல் ஷாஃபியா தாங்க இருக்கணும், பேணிக்கே இருக்கலாங்க. இவனு பெரிய காரியம் கிடையாது. இல்லை பற்றுமே படாமல் தான் பார்த்துக்கணும். இந்த சட்டம் தெரிஞ்சாதான் பெண்கள் அங்கே போனாக்கா 5 அடி தள்ளியே போய் நிற்பார், பேணிக்கைக்கு ஆகும். அதான் நல்லது. இல்லாட்டி அசால்ட்டாக போவார், அலட்சியமாக போவார். இப்போ ஷாஃபி மதத்தை சார்ந்தவர்கள் என்ன நான் தமிழ்நாட்டில் மட்டுமா போகிறாங்க, கேரளாவிலேருந்து போகிறாங்கல்ல, கேரளா ஃபுல்லாக ஷாஃபி தானே, அவங்க ஹனபியா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலோன்லேருந்து போகிறாங்களே, மலேசியாவிலேருந்து போகிறாங்களே, மிஸ்ர்லேருந்து வர்றாங்களே, எத்தனை ஷாஃபிகள் வர்றாங்களே, இந்தோனேஷியாவில் எத்தனை ஷாஃபிகள் வர்றாங்க, அவங்கள ஹனபியா மாறிக்கிட்ட வர்றாங்க. இப்போ அல்லாஹ் நம்மளும் ஹஜ்ஜுக்கு போனோம், நாம் ஷாஃபி மதஹப் தான். ஒரு கட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு முறியலையே நமக்கெல்லாம். நமக்கு ஒரு பேணிக்கைக்கு அது வாய்ப்பாயிரும். பெண்கள் அங்கே வந்தால் தள்ளி நிற்போம், நல்லது. திரை இல்லாமல் பட்டால் தான் ஒது முறியும். அப்போ பெண்கள் திரை இல்லாமல் இருக்குங்கிறது கை மட்டும்தான் இருக்கும். அதனால் அதிகமாக அவங்களுக்கு அந்த ஒது முறிகிற சான்ஸ் எல்லாம் வராது, நேராது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்தந்த மதப்பில் இருங்க. அந்த மதப்பில் இருந்தால் தான் எல்லா சட்டத்தையும் சரியாக செய்ய முடியும். இதுவும் சும்மா நீத்து வச்சுக்கிட்டா சரி. இப்போ ஒது முறையாக பார்த்துக்கொள்ளணும். முறிஞ்சிட்டா இது போல் சட்டங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம 7 தடவை சுற்றினாக்க ஒரு தவாஃப் முடிச்சிட்டோமாங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும், தவாஃப் முடித்த பிறகு முல்தஸம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து துவா செய்யணும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன், முல்தஸம்ங்கிற இடம்டா இங்கே ஹஜ்ருல் அஸ்வத் மூலை இருக்குதா, இங்கே காபாவுடைய வாசல் இருக்குதா, காபாவுடைய வாசலுக்கு இந்த ஹஜ்ருல் அஸ்வத் மூலைக்கும் இடைப்பட்ட இடம் தான், இதுதான் முல்தஸம். இங்கே வந்து நிற்கணும். முடிஞ்சா கூட்டம் இல்லாமல் இருந்தால் சவத்தோட சவரை சேர்த்துக்கிறங்க, பிடிச்சிக்கிறங்க, சவத்தை பிடிச்சிக்கிட்டு அல்லா கேளுங்க. கூட்டமாக இருந்தால் தள்ளி நின்றுக்கிறங்க, நெரிச்சு பிடிச்சிக்கலாம் போக வேணாம். ஏன்னா யாருக்கு எந்த இடையூறும் கொடுக்கக்கூடாது. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த தீய செயலும் செய்யக்கூடாது, எந்த தீய பேச்சும் பேசக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், வமன் யுரிது ஃபீஹி பி இல்ஹாதின் ஸுல்மின் நுதிகுஹு மின் அஸாபின் அலீம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன சொல்கிறான், அந்த இடத்துல வந்து யாரோ அநியாயம் செஞ்சால் தப்பு பண்ணால் கடுமையான வேதனை கொடுப்பேன். அதான் பெரியவங்க சொல்கிறாங்க, மற்ற பாவத்துக்கெல்லாம் அல்லாஹ் தாலா லேட்டாக கூட தண்டனை கொடுப்பான், ஆனால் இறைவனை இல்லத்தில் வச்சு தப்பு வரும்பொழுது உடனடியாக தண்டனை கொடுத்துருவான். ஆனால் எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும், எந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது, பார்வையை தூய்மையாக வச்சுக்கணும், எந்த தீய எண்ணம் வரக்கூடாது, பார்வை மூலமாக அடுத்த ஆளுக்கு இடைஞ்சு கொடுக்கக்கூடாது, மனசை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அங்கே வந்துடாமல் பார்த்துக்கிறேங்க, எந்த இடைஞ்சலும் செய்யாமல் பார்த்துக்கிறங்க, ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனை கொடுப்பான் அந்த இடத்துல மட்டும் தப்பு பண்ணான், எந்த கெட்டனும் வரக்கூடாது, அது ரொம்ப உஷாராக இருந்துக்கிறணும். அதே போல் இந்த முல்தஸம்ங்கிற இடத்துல நம்ம வந்து துவா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், இடைஞ்ச கொடுக்க வேணாம். இப்போ அந்த தவாஃபில் வந்து இன்னொரு தவாஃப், பல வகையான தவாஃப் இருக்குன்னு சொன்னேன். இதில் ஒரு சில தவாஃப், அதில் ரமல் இல்துபாங்கிற 2 காரியம் இருக்குது. அது என்ன தவாஃப்னு கேட்டால், எந்த தவாஃபை முடிச்சுட்டு சாய் செய்வாங்களோ, இப்போ உம்ராவுடைய தவாஃபை நம்ம நிறைவேற்றிருக்கிறோம், இதுக்கு பின்னால் நம்ம சை செய்ய போகிறோம் சஃபா மர்வாக்கு மத்தியில். அப்போ இந்த தவாஃப்லையும் செய்யணும், ரமலையும் செய்யணும், இல்திபாவும் செய்யணும். அதே போல் ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்ம தவாஃப் செய்வோம் பாருங்கள், அது அந்த தவாஃபை முடிச்சுட்டு சாய் செய்வோம் சஃபா மர்வாக்கு தொங்கோட்டோட. அங்கே ஆனால் ஹஜ்ஜு டயத்தில் நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம், அதனால் பிரச்சனை கிடையாது. எப்போவெல்லாம் நம்ம வந்து உம்ராக்காக வேண்டி நம்ம தவாஃப் செய்கிறோமோ அப்போல்லாம் ரமலும் உண்டு, இல்திபாவும் உண்டு. ரமல் அப்படிங்கிறது முதல் 3 சுற்றிலே, இல்திபா அப்படிங்கிறது 7 சுற்றுகளிலே. ரமல்டா என்ன, இல்திபானா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரமல் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கால் அடியை கிட்ட கிட்ட எடுத்து வச்சு வேகமாக ஓட வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும், அடியை கிட்ட கிட்ட வைக்கணும், தோல் புஜத்தை அசைச்சுக்கிட்டு ஓடும். இது ஏன் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் செஞ்சுட்டு இருக்காங்க சஹாபா பெருமக்களோட. அந்த குறைஷிகள்லாம் அங்கே வந்து நின்றுக்கிட்டு கிண்டல் பண்ணாங்க. பாருங்கங்க, மதினா போனாங்கல்ல, காய்ச்சல் ஏற்பட்டுச்சுல, அங்கே பாருங்க ரொம்ப பலங்குண்டி வந்து நிற்கிறாங்க, பாருங்க ரொம்ப காய்ச்சல் அடிபட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச உடனே நாங்கள் ஒன்று பலங்குண்டியவர்களை வீரமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லி ரமல் செய்ய சொன்னாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு ராணுவ அணிவகுப்பா நடக்குதுல்ல, அந்த மாதிரி அணிவகுப்பு. காலை கிட்ட கிட்ட வைங்க, விரைந்து போங்க, தோள்களை அசைங்க. இதுதான் ரமல் அப்படிங்கிறது. இது முதல் 3 சுற்றுகளில் தான். பிந்தின 4 சுற்று சாதாரணமாக தான் போகணும். சரி, இப்போ முதல் ஒரு சுற்றுல மறந்துட்டாருன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு சுற்று சுத்தியாச்சு, அட ரமல் செய்யணுமே, நம்ம மறந்துட்டோமே, அப்போ தான் யாவருன்னு சொன்னால் மீதி எத்தனை தான் இருக்குது? 2 தான் செய்யணும். அப்போ அங்கேருந்து 3 செஞ்சு விடக்கூடாது. ஏன் முதல் 3ல் ரமல் சுன்னத்துங்கிற மாதிரி அடுத்த 4ல் ரமல் இல்லாமல் சாதமாக நடந்து போகிறது தான் சுன்னத்து. இங்கே நீங்கள் விட்டங்கிறதுனால அங்கே போய் செஞ்சுக்கிறக்கூடாது. 1 மறந்துட்டீங்களா, மீதி 2 மட்டும் செய்யுங்க. 2 மறந்துட்டீங்க, அப்போ தான் ஞாபகம் வருதா, 1 மட்டும் செய்யுங்க. அடுத்த நாளை சும்மா தான் நீ ஓடணும். இங்கே மறந்துங்கனால அங்கே போய் செஞ்சு போடாதீங்க. இது ரமலுக்கு சார். இழுத்துப்பா அப்படின்னு சொன்னால் துணி மேலே போகிறோம்ல, துணி அதில் வலது பூஜ்யம் தெரிகிற மாதிரி அது அக்களுக்கு கீழே கொண்டு வரணும். அக்குளுக்கு கீழே கொண்டு வந்து அந்த 2 மூளை இருக்க துணியோட 2 பகுதி மூளை இடது பக்கத்துக்கு மேலே கிடக்கணும். 2 மூளையும் இங்கே கிடைக்கும். 2 துணியுடைய 2 நுனியும் இடது தோல்பூஜை மேலே இருக்கும், வலது தோல்பூஜை வந்து திறந்தே இருக்கும். இப்படி இப்போ 2 நுனியும் இடது பக்கம் மறைச்சாச்சு, வலது பொறுத்த வரைக்கும் திறந்தே இருக்கும். இதுதான் இழுத்துப்பாங்கிறது. இது 7 சுற்றுலையும் இப்படி தான் இருக்கணும். இந்த குதிச்சு ஓடுறதுங்கிறத முதல் 3 சுற்று, மீதி 4 சுற்று சாதம் நடந்து போங்க. இழுத்துப்பாங்கிற இந்த அமைப்பு இருக்குதுல்ல, இது வந்து 7 சுற்றுகளிலும் இப்படியே இருக்க வேண்டும். இது எல்லா தவாஃபுலையும் கிடையாது. இந்த தவாஃபை முடிச்சுவிட்டு நம்ம சாய் செய்வோம்ல, அப்போ இந்த உம்ராவுக்கு போனோன்னு நம்ம செஞ்சோம்ல, அதில் நீங்கள் இப்படி தான் செய்யணும். இந்த சட்டத்தை செஞ்சுக்கிறோங்க. இதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் வரும், பெண்களுக்கு கிடையாது. இந்த ரமல் 3 தடவை நம்ம கொஞ்சம் குதித்து ஓடுறோம்ல, அதுவும் கூட ஆண்களுக்கு தான், பெண்களுக்கு கிடையாது. பெண்கள் 7 சுற்றையும் சாதாரணமாக நடந்தே தான் போகணும். இந்த குதித்து ஓடுவது ரமலுங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் முதல் 3 சட்டை, பெண்களுக்கு கிடையாது. இப்போ முல்தசமில் துவா கேட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுவணும். அது தவாஃபுடைய தொழுகைன்னு அதுக்கு பேர். அது எங்கே வேண்டுமானாலும் தொழுவலாம். ஆனால் அல்லாஹு தாலா மக்காம் இப்ராஹிம் கல் இருக்கிற இடத்த தொழு சொல்லியிருக்கிறான். வத்தஹது மிம் மக்காமி இப்ராஹிம் முசல்லா, மக்காம் இப்ராஹிம் கல் இருக்கிறதுல அங்கே வந்து தொழுவுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அந்த கல்லுக்கு கொடுக்குற மரியாதை. இந்த தொழுகை வந்து ஹனபி மதபில் வாஜிபு, ஷாஃபி மதபில் சுன்னத்து. அப்போ நியத்து வைக்கும் பொழுது தவாஃபுடைய வாஜிபான தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன்ட்டு ஹனபி சார்ந்தவங்க நியத்து வைக்கணும். தவாஃபுனுடைய சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஷாஃபி மதத்தை சார்ந்தவங்க நியத்து வைக்கணும். இந்த தொழுகையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் ரக்காத்தில் குல்யாயுல் காஃபிரும் ஓதுங்க, 2ஆவது ரக்காத்தில் வந்து குல் வல்லாஹ் சூரா ஓதுங்க. இது தெரியாவிட்டால் எந்த சூறா நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. நம்ம அதை தொழுதாச்சு. அப்போ தொழுத பிறகு மறுபடியும் அந்த முல்தசம், இந்த ஹஜ்ஜருல் இது ஜம்சம் தண்ணீர் இருக்குதுல்ல, அங்கே போகணும். ஜம்சம் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போகணும். இப்போ தான் அந்த கிணறுலாம் இப்போ மூடி இருக்கிறாங்க, அதனால் பாக்ஸாக வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் தண்ணி குடிக்கலாம். அதில் அது சொன்ன மாதிரி கூலிங் வாட்டர் உள்ள பெட்டிகள் தான் நிறைய இருக்கும். வித்தவுட்டு கூலிங்கிறது இடையில ஒரு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை விரும்புறது கம்மியான பேர் தானே, பெரும்பாலும் கூலிங் தான் விரும்புவாங்க. வித்தவுட்டு கூலிங்கிறது கயிறு முப்பர்றதுன்னு எழுதியிருக்கும், அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். அது இடையில வச்சுருப்பாங்க. அப்போ வயிறு நிறைய குடிங்க தண்ணீரை. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நமக்கும் முனாஃபிக்குகளுக்குள்ள வித்தியாசமே வயிறு புடைக்க தண்ணீரை குடிக்கிறதா அப்படின்னாங்க. முனாஃபிக்கன் தான் கம்மியாக குடிப்பாங்க, நீங்கள் நிறைய குடிங்க. முனாஃபிக்களை விட்டு நீங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டுங்கிற நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய குடிக்கணும், ஏன்னா மருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஜம்சம் தண்ணி இருக்குதே உணவாகவும் பயன்படுகிறது, மருந்தாகவும் பயன்படுகிறது அப்படின்னாங்க. வெறும் அந்த உணவு, அந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டே உயிர் வாழ முடியும். உணவுடைய சக்தி எல்லாம் அதில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நிறைய குடிங்க. குடிக்கும் பொழுது காபாவை முன்னோக்கி குடிங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த மக்சதில் நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறுன்னாங்க. யாருக்கு என்னென்ன நோக்கம் இருக்குது அந்த நியத்தை அங்கே கொண்டு வாங்க. அந்த நியத்தில் இப்போ உங்களுக்கு நிறைய ரிஸ்க்கு வேணுமா, அந்த நியத்தை கொண்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் வேணும், நோயெல்லாம் போகணுமா, அந்த நியத்தை கொண்டு வாங்க. என்ன நியத்து கொண்டு வாங்க, நமக்கு என்னென்ன நோயெல்லாம் இருக்கும் அந்த நோயை கொண்டு வந்து இதெல்லாம் போகணுங்கிறதுக்கு குடிக்கிறேன் அவன் நியத்து வச்சு குடிங்க.
ஒரு சில பெரியார்கள் எப்படி தெரியுமா குடிப்பாங்க, நான் இந்த தண்ணீரை குடிக்கிறேன், மறுமையில் ஏற்படுகின்ற அந்த தாகத்தை தணிப்பதற்காக இப்பொழுது நீதை அருந்துகிறேன் அப்படின்னு நீயத்து வச்சு குடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ என்ன சிலர் சொல்லிட்டாங்க, என்ன நோக்கத்தை குடிக்கிறீங்க, அது நிறைவேறும், நம்ம மறுமையில் தாகமே ஏற்படாது. இப்படி ஒவ்வொரு தடவை குடிக்கும்போது தண்ணீரை குடிச்சிட வேண்டியது, நிறைய குடிச்சிருங்க. இப்போ குடித்த பிறகு இப்போ மறுபடியும் முல்தசம்ங்கிற இடத்துக்கு வாங்க. இப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், தாவப்பு முடிச்சிருக்கிறோம், தாவப்புடைய 2 ரக்காத் தொழுதுருக்கிறோம், ஜம்சம் நீரை குடிச்சிட்டோம். இப்போ முல்தசம்ங்கிற இடத்துக்கு மீண்டும் வாங்க, மறுபடியும் துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு இப்போ ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கிற இடத்துக்கு வாங்க, முத்தமிடுங்க. இப்போ எத்தனை தடவை ஹஜ்ருல் அஸ்வத் முத்தமிடுறது? 9 ஆச்சு. 8 தடவை ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம், இது 9ஆவது தடவை. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முடிந்தால் முத்தமிடுங்க, இல்லாட்டி கை வச்சு கையை முத்தமிடுங்க, இல்லாட்டி கையை காமிச்சு முத்தமிடுங்க. முடிச்சு விட்டு நீங்கள் இப்போ நீங்கள் சை செய்கிறதுக்காக போகிறோம் சஃபாவுக்கு, இது முத்தமிட்டு தான் நம்ம போகணும். போகும்பொழுது பாபு சஃபா, அது பக்கத்துலேயே தான் வாசல், ரொம்ப பக்கங்க. நம்ம பள்ளி அந்த காபாவுக்கும் சஃபாங்கிற மலைக்கும் ரொம்ப தொழில் நினைச்சிடாதீங்க, பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி அந்த சஃபா மருவா மலைக்குன்றுகள் பள்ளிவாசலுக்குள்ளேயே வச்சுவிட்டாங்க, பள்ளிவாசலுக்குள்ளேயே தான் இருக்குது 2 மலைகளும். பாபு சஃபா, சஃபா வாசலில் இருக்குது, அந்த வழியாக போங்க. போகும் பொழுது அதுக்கு ஒரு துவா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்குது. அபுதாவு பிமா பதா அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இன்ன சஃபா ஒரு மருவத்து மின் ஷாயிர் இல்லா, சஃபா மருவாங்கிற மலை கொண்டு அல்லாட அடையாள சின்னங்கள். இந்த வசனத்தை ஓதிக்கிட்டு போகணும். போகும் பொழுது என்னன்னு கேட்டால், இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், சஃபாக்கும் மருவாக்கும் மத்தியில் தொங்கோட்டம் ஓடணுமே, எங்கேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறது, சஃபாவிலேருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது மருவாவிலேருந்து ஆரம்பிக்கிறதான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷார்ட்டாக பதில் சொன்னாங்க, அல்லாஹ் எதில் ஆரம்பித்தா அதில் ஆரம்பிக்க அப்படின்ட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், அந்த 2 மலையை பற்றி சொல்லும் பொழுது இன்ன சஃபா வல் மருவத்தை, நிச்சயமா சஃபாவும் மருவாவும் அப்படிங்கிறான். முதலாவது இறைவன் சொன்னது எது, சஃபாவை தான், அங்கேருந்து ஆரம்பிங்க அப்படின்ட்டாங்க. அதை நம்ம சொல்லிட்டு போகிறோம். அப்போ சஃபாங்கிற அந்த மலைக்கு மேலே ஏறுங்க, முடிந்த அளவு ஏறுங்க. முன்னப்பெல்லாம் கஷ்டம் கிடையாது, எல்லாமே தர போட்டுக்கிறாங்க. ஆனாலும் இந்த மலையினுடைய ஒரு சில பகுதிகளை கண்ணால் நம்ம பார்க்க முடியும், மூடி மறைக்காமலும் வச்சிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மற்ற எந்தெந்த நபிமார்கள் அங்கே வந்தாங்களோ அவங்களுடைய கண் பார்வையெல்லாம் இந்த மலையில் அந்த சஃபாவில் பட்டுச்சோ அந்த இடத்தில் நம்முடைய பார்வையும் படுது. அந்த பாக்கியம் இருக்குது, மூடிக்கு மறைக்காமல் இருக்கிறாங்க. முடிந்த அளவு ஏறுங்க. ஏறிட்டீங்களா, இப்போ காபாவும் நோக்குங்க. சஃபாவில் ஏறி சஃபா இந்த பக்கம் தான் இருக்குது, வச்சிரோமே இதான ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்குது, இங்கே தான் இருக்குது சஃபா, இங்கிட்டு தான் போகணும் நீங்கள். அப்போ சஃபாவுக்கு போனோன்னே இங்கிட்டு பக்கம் திரும்பி நிற்கிறீங்க, காபா முன்னோக்கி அப்பவும் துவா செய்யுங்க. கைகளை வைத்து வானத்து பக்கம் நோக்கிட்டு துவா செய்யுங்க. துவா கபூல் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்க, அது இதில் ஒன்று, சஃபாவும் ஒன்று, அங்கே துவா செய்யணும். துவா செஞ்சு முடிச்சுப்பட்டு அப்புறம் நம்ம சை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்கே நியத்து வைக்கணும். அப்போ இந்த சை எதுக்காக வேண்டி செய்கிறோம், மொதல் சை வந்து உம்ராவுக்கு சை இருக்குது, ஹஜ்ஜுக்கு சை இருக்குது. இப்போ நம்ம அங்கே செய்கிற சை வந்து உம்ராவுக்கு உள்ள சை தான், இது தொங்கோட்டம். அதனால் உம்ராவுனுடைய சையை நான் நிறைவேற்றுகிறேன், இறைவனே இந்த காரியத்தை எனக்கு லேசாக்கு, இதை நீ அங்கீகரிச்சுக்க அப்படின்ட்டு நியத்து வைக்கணும். நியத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான், போக வேண்டியதுதான். போகும்போது சாதாரண ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்குது, துவா ஓதிக்கிட்டே போகலாம். அந்த துவா தெரியல, உங்களுக்கு என்ன துவா தெரியுதோ அதை ஓதுங்க. இங்கே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டால், இங்கே சஃபாவில் 7 தடவை ஓடணுங்கிறோம்ல, இங்கேருந்து சஃபாவிலே இருந்து மருவாவுக்கு போகிறோம், அங்கே அதான் மருவான்னு வச்சுக்கிறோங்க. அங்கே போயிட்டாக்க ஒரு தடவை ஆகிப்போச்சு. அப்போ மருவாவிலேருந்து சஃபாவுக்கு இங்கே திரும்பி வர்றோம்ல, 2 தடவை ஆகிப்போச்சு. திரும்பி போகிறோம் 3 தடவை, திரும்பி வர்றோம் 4, அப்புறம் போகிறோம் 5, அப்புறம் திரும்பி வரோம் 6, அப்புறம் இங்கேருந்து மருவாவில் போய் முடிப்போம் 7 ஆயிரும். தவாஃபு மாதிரி ஆரம்பித்த இடத்துலையே வந்தால் தான் 1, அது தவாஃபில் தான். இங்கே அப்படி கிடையாது, இங்கேருந்து போயிட்டுங்களாக 1 ஆயிரும், அங்கேருந்து திரும்பிட்டுங்களாக 2 ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கிறது சஃபாவுலவாக இருக்கும், நீங்கள் முடிக்கிறது வந்து மருவாவில் தான் நீங்கள் முடிப்பீங்க. இதுக்கு வந்து ஒது இருக்குன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒது இருந்தால் நல்லது, சுன்னத்து. ஒரு ஆளுக்கு ஒது இல்லை, ஒது இல்லாமல் செஞ்சாலும் கூடத்தான் செய்யும். தவாஃபுக்கு தான் ஒது கட்டாயம் இருக்கணும், இது ஒது இல்லாமல் கூடத்தான் செய்யும். ஆனால் ஒதுவோடு இருக்கிறது தான் நல்லது, சுன்னத்தான காரியம். இப்படி போகும் பொழுது போகிற வழியில் மீலைனில் அஹ்லரைன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு அடையாளத்துக்கு பச்சை டியூப்லைட்டு வச்சுருக்கிறாங்க. பச்சை லைட், நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க, சஃபாவிலேருந்து போய்கிட்டே இருக்கீங்க மருவாக்கு, இடையில பச்சை டியூப்லைட்டு ஆரம்பிக்கும். அந்த லைட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டம் போனோன்னா டியூப்லைட்டு முடியும். இந்த டியூப்லைட்டு பச்சை லைட்டு இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் விரைந்து செல்ல வேண்டும், கொஞ்சம் வேகமாக ஓடணும்.
இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை. இங்கேயும் அப்படிதான், ஓடுறது பெண்கள் ஓடக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் ஓடணும். போகும்போது அப்படிதான், திரும்பி வரும்போது அந்த பச்சை லைட்டு வருதா வேகமாக ஓடட்டும், பச்சை லைட்டு முடிஞ்சிச்சா நிப்பாட்டிட்டும், சாதாரணமாக நடந்து போட்டும். இப்படி ஒவ்வொரு தடவையும் அப்படி செய்யணும். இந்த விரைந்து ஓடுற இடத்துக்கு தான் பச்சை லைட்டை அடையாளமாக வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேகமாக ஓடினார்கள். இப்போ தாங்க நமக்கு எல்லாமே சமத்தரை ஆக்கி வச்சிருக்கிறாங்க, நமக்கு லேசாகி போச்சு. ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய நேரத்தில் ரெண்டு மலையில், அப்போ இடையில ஒரு பள்ளத்தாக்கு, இது சஃபா, அங்கிட்டு மருவா, இடையில பள்ளத்தாக்கு, இந்த தண்ணி ஓடுற இடம் வாதின்னு சொல்லுவாங்க, ஓடை அப்படின்னு. அந்த இடம் வந்தோடனே தான் ஸ்பீடாக ஓடினாங்க ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். மழை வந்துட்டால் மெதுவாக தான் ஏற முடியும், இங்கிட்ட மழை தான் மெதுவாக ஏற முடியும். அவங்க மெதுவாக ஓடுன நடந்த இடத்து நீங்களும் மெதுவாக நடங்க, அவங்க வேகமாக போனாங்கல்ல நீங்களும் வேகமாக போங்க. இப்போ அடையாளத்துக்காக தான் அதை வச்சிருக்கிறாங்க. நமக்கு இப்போ எல்லாம் ஒன்றா தெரியும். ஏன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசர், அவங்க ஓடுனது தண்ணிக்கு தான். அல்லாஹ் என்ன வச்சுவிட்டான், என்னுடைய நேசர் தண்ணீருக்காக ஓடுனாங்க, அதை நான் உங்களுக்கு இபாதத்தாக வணக்கமாக ஆக்கிவிட்டேன் அப்படின்னா நமக்கு வணக்கமாகி போச்சது. இப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த மாதிரி செய்யணும். சரி, சஃபாவிலேருந்து மருவாவுக்கு போனீங்கல்லங்க, அந்த மருவாவுக்கு போன பிறகு அங்கேயும் காபா திரும்பி பார்க்கணும். ஒரு தடவை இங்கேருந்து போறீங்க, மருவாவுக்கு போய் ஏறியாச்சு, முடிந்த அளவு உயரத்துக்கு போங்க, முடிந்த அளவுக்கு போய் காபா பாருங்க, அங்கேயும் துவா செய்யுங்க, அதுவும் துவா கபூல் ஆகிற இடம். அங்கே சரி அவர் திரும்பி வாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையிலும் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ரெண்டு இடத்துலையும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ எங்கே முடியுது, மருவாவில் தான் முடியுது. இந்த சை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதும் இதை கண்டினியூ பண்ண அவசியம் கிடையாது. டயர்டு ஏற்பட்டுச்சு, ஓய்வு எடுக்கணுமா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். சரி, நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது தொழுகை, ஏன்னா அங்கேயெல்லாம் தொழுகை நடக்கும்ல, அதுவும் பள்ளிக்குள்ளே தானே இருக்குது. அவ காமத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா சை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு தொழுகையோடு சேருங்க. தொழுது முடிஞ்சோன்னா எந்த இடத்துல விட்டீங்களோ அங்கே ஆரம்பிச்சுக்கிறோங்க. மறுவாவில் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடியது, உம்ராவில் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டே வந்துட்டீங்க, ஒன்றே ஒன்று தான் இப்போ பாக்கி, அதுதான் தலைமுடி இறக்குறது. அதுதான் அவங்க நீங்கள் மருவாவில் தான் முடியுது, அங்கே தான் அதை செய்யணுங்கிறதுனால அது மருவா முடிகிற இடத்துலையே அங்கே நிறைய சலூன் கடைகளாக இருக்குது. ஏதோ ஒரு சலூன் கடைக்கு போயிடுங்க, போய் முடி இறக்கிறது. முடியை ஃபுல்லாக இறக்கிறது நல்லது இல்லையா? ஹனபி மதபாக இருந்தால் இருக்கிற முடியல 4இல் ஒரு பகுதி எடுத்துடணும், மொத்தம் முடியல 4 ஒரு பகுதி எடுத்துடணும். ஹனபி மதபாக இருந்தால், ஷாஃபி மதபாக இருந்தால் 3 முடி எடுத்தாலே போதும். ஆனால் 2 மதுஹப்லையும் மொட்டை அடிக்கிறதே தான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடித்தவங்களும் துவா செஞ்சுருக்கிறாங்க தனியாக, அதனால் அதுதான் ரொம்ப சிறந்தது. முடி இப்படி குறைத்து கொண்டாலும் போதுமானது. பெண்களாக இருந்தால் மொத்த முடியை எடுத்துக்கணும், மொத்தமாக எடுத்துக்கிட்டு அந்த முடியின்ற நுனிப்பகுதியில் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணால் போதும். பெண்களுக்கு மட்டும் அந்த சட்டம். இந்த மொட்டை அடிக்கிறது 4ல் ஒரு பகுதி எடுக்கிறது அனைமதுடைய சட்டமெல்லாம் ஆண்களுக்கு தான். பெண்களுக்கு 1 இன்ச் அளவுக்கு கடைசியில் நுனிப்பகுதியில் இன்ச்சை பண்ணால் ஒவ்வொரு தடவையும். இப்போ இதோட உங்களுக்கு உம்ராவுடைய காரியம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாவுக்கு சுக்குருக்கா வேண்டி 2 ரக்காத் தொழுவணும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு வணக்கத்தை செய்கிற பாக்கியத்தை நமக்கு தந்தான். உடனே சுக்குருக்கான் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. யா அல்லாஹ், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை தந்த, உன்னோட இல்லத்துக்கு என்னை கூட்டுவிட்டு வந்த, இந்த புனிதமிக்க வணக்கத்தை நான் செய்ய வச்ச, உனக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி சுக்குருக்கு ஒரு 2 ரக்காத் தொழுங்க. இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் ஆர்டினரி மேனாக ஆகிட்டீங்க, நார்மலுக்கு வந்துட்டீங்க. நம்மளை மாதிரி பேண்ட் போடலாம், அதே போல் லுங்கி உடுத்தலாம், சட்டம் போடலாம். ஏன்னா 7ஆம் சட்டம் முடிஞ்சு போச்சு. சரி, ஹஜ்ஜுடைய காலம் வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இதே போல் பல உம்ராவை நீங்கள் செய்யலாம். எப்படி, அங்கே மக்காவுக்கு நம்ம போயிட்டனால அங்கே உம்ரா நிறைவேற்றதா இருந்தால் தன்ஐம்னு ஒரு இடம் இருக்குது, மஸ்ஜித் ஆயிஷான்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பள்ளியாசலை கட்டப்பட்டிருக்கு, அந்த பள்ளியாசல் பேர் மஸ்ஜித் ஆயிஷா. மஸ்ஜித் ஆயிஷாவுக்கும் நீங்கள் போகணும். அங்கே போய் ஏறாம் கட்டிட்டு நியத்து வச்சு, நம்ம ஏற்கனவே சொன்னோம்லங்க, இந்த ஏறாம் கட்டுறதுக்குள்ள மெத்தேட்டெல்லாம் அங்கே சொன்னோம்ல ஆரம்பத்தில், அது எல்லாம் செய்யுங்க. குளிக்கிறது, இல்லாவிட்ட முடியாவிட்ட உதவி செஞ்சு கொள்வது, ஏறாமுடைய ட்ரெஸ்ஸை போடுறது, 2 ரக்காத் தொழுவுறது, தொழுவும் பொழுது தலை மறைச்சிக்கிறது, தொழுது முடிஞ்ச உடனே நியத்து வைக்கிறது, உம்ராவுடைய காரியத்தை நான் செய்கிறேன்ட்டு உடனே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிடுறது. அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, இதே அந்த மஸ்ஜித் ஆயிஷாவில் போய் செய்யுங்க. வந்துடுங்க காபாவுக்கு 7 தடவை தவாஃப் செய்யுங்க. நம்ம சொன்ன மாதிரி முதல் 3 சுற்றில் ரமல் செய்யுங்க, 7 சுற்றிலையும் இல்திபா பண்ணுங்க அந்த ட்ரெஸ்ஸில். நம்ம சொல்ல கதை முடிஞ்சுவிட்டு 2 ரக்காத் தொழுவுங்க அங்கே மகாம் இப்ராஹிமில்.
அப்புறம் ஜம்சம் தண்ணீரை குடிங்க, அப்புறம் முல்தசம்ங்கிற இடத்துக்கு வாங்க, துவா செய்யுங்க, ஹஜ்ர் அஸ்வத முத்தமிடுங்க, சபாவுக்கு போயிருங்க, 7 தடவை தொங்கோட்டம் ஓடுங்க, முடி இறக்குங்க, முடிஞ்சு போச்சு ஒரு உம்ரா. இப்படி நீங்கள் மக்காவில் இருக்கும் போதெல்லாம் உம்ராவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். குறைஞ்சது ஒரு உம்ரா செய்யலாம், ஒரு நாளைக்கு ஒரு உம்ரா செய்யலாம். நம்ம நினைப்போம் பலது செய்வோம்னு நினைப்போம், கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் 7 தடவை ஓடுறதுங்கிறது ஏறத்தாழ ஒரு 2.5 கிலோமீட்டர் வந்துடும். அப்போ அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் சிரமமான காரியம் தான். அப்போ தவாஃப் வேறு செய்ய வேண்டியிருக்கு. தவாஃபுங்கிறது கிட்டையே போய்கிட்டால் பரவாயில்லை, கொஞ்சம் தொலைவில் போனாக்கா அதுவும் கிலோமீட்டர் கணக்கில் தான் வந்துடும் 7 தடவை சுற்றும் பொழுது. ஒரு சிரமமான காரியம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒன்று வச்சுக்கிறேங்க, ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கும் பொழுது இந்த கஷ்டம் செய்ய வேணாம், நார்மலாகிடுங்க. ஏன்னா ஹஜ்ஜுக்கு நம்ம உடம்பை நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். ரொம்ப அதிகமான வணக்கம் செய்கிறேன்னு சொல்லி நம்ம டயர்ட் ஆகிக்கிட்டு அந்த 5 நாள் ஹஜ்ஜுடைய நாள் 5 நாள் இருக்குது, அங்கே போய் கஷ்டப்படுத்திடக்கூடாது. நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கே சிரமமாக இருக்கும். அந்த மினாவில் தங்குறது, அரபாவில் தங்க ரொம்ப கஷ்டப்படணும். மக்காவில் லாட்ஜி தங்கும்போது சுகமாக இருப்போம், அந்த 5 நாள் கடுமையான கஷ்டமாக இருக்கும் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு. இப்போ ஏதாவது உடலில் வந்துருச்சு வச்சுக்கிறோங்க, சரி வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துச்சுன்னா ரொம்ப வாயில் நம்ம சொல்லி மாளாது, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால ஹஜ்ஜுடைய நாள் நெருங்க 5 நாள் ஒரு வாரம் இருக்குதா, நீங்கள் இந்த உம்ரா போக்குவரத்து எல்லாம் நிப்பாட்டி விட்டு வணக்கம் குறிப்பிட்ட தவாஃப் மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, உடம்பை நல்லா வச்சுக்கிறீங்க. இப்போ இதுதான் உம்ரா. நீங்கள் எத்தனை உம்ரா செய்யலாம். இந்த உம்ராவை செய்யும் பொழுது நமக்காக செய்யலாம், மற்றவங்களுக்காக செய்யலாம். ஃபஸ்ட்டு தான் நமக்காக செஞ்சிட்டோம், அதுக்கு மேலே நீங்கள் செய்கிறீங்களா உங்களுக்காக செய்யுங்க, பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்காக செய்யலாம். முதலாக தான் நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு, எங்கேயும் போனது உம்ரா நமக்காக தானே நியத்து வச்சுக்கிட்டோம், நம்ம கடமை முடிஞ்சு போச்சு. அடுத்து இருக்கக்கூடிய உம்ராவையெல்லாம் நம்முடைய தாய் தந்தைக்கு செய்யலாம், நம்ம விட்டா உணவுகளுக்கு செய்யலாம், நம்ம உயிர் மேலான நாயக்கன்மணி சல்லல்லாஹு அவங்களுக்கு செய்யலாம், மஹீதீன் அப்துல் காதிர் ஜெயலானி கத்தஸல்லாஹு சர்வல் அஸீஸ் அவங்களுக்கு செய்யலாம், நம்முடைய ஷேகுமார்களுக்கு செய்யலாம், நம்முடைய உற்ற நண்பர்களுக்கு செய்யலாம், யாராருக்கு நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போ அவங்களுக்கு செய்யலாம். அப்போ அவன் உம்ரா நியத்து வைக்கும் பொழுது அவன் நியத்து கொண்டு வந்துடணும். உதாரணத்துக்கு நம்ம உம்ரா வைக்க போகிறோம், என் தந்தைக்காக பேரை சொல்லி உங்களுக்காக இந்த உம்ராவை நான் நியத்து வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு தெளிவாக சொல்லிட வேண்டியதுதான். இப்போ அவ்வளவு நீங்கள் உம்ரா செய்வீங்க, அந்த நிலைமையெல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இப்படி நீங்கள் இருக்கிற அந்த உம்ராவை எல்லாம் நீங்கள் யாருக்கு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களுக்கும் செஞ்சுக்கிறீங்க. இது உம்ரா. இது அல்லாமல் நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டால் தவாஃப், வெறும் தவாஃப். இது தவாஃப் நஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தஹியத்துன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எப்போவெல்லாம் தொழுகைக்காக மஸ்ஜித் ஹரமுக்குள்ளே போகிறீங்களோ போன உடனே உட்காராமல் 7 தடவை சுற்றி வந்துருங்க, ஒரு தவாஃபு. இது தஹியத்துடைய தவாஃபு. இந்த தவாஃபாக இருந்தாலும் சரி, அதே போல் நீங்கள் தொழுதுட்டீங்க, பள்ளிக்குள்ளே இருக்கிறீங்க, நம்ம தவாஃபை செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. இது நஃபில். 7 தடவை சுற்றிட்டீங்களா ஒரு தவாஃப், இன்னொரு தடவை 7 தடவை சுற்றிங்களா ஒரு தவாஃப். இந்த தவாஃபில் இதெல்லாம் கிடையாதுங்க, இந்த ரமல் இழுத்து பாலம் கிடையாது. அதாவது இந்த குதித்து ஓடுறது, இந்த ட்ரெஸ்ஸை இப்படி போடுறது, இதான் வேறாம் கூட இல்லாமல் தானே இந்த தவாஃபெல்லாம் சட்டை போட்டுக்கிட்டே செய்யலாம். நம்ம தானமாக தொழிலுக்கு வருவோம், சாதாரண மேலே தான் இருப்போம், வந்தோன்னா தவாஃப் பண்ணுவோம். அப்போ இந்த குதித்து ஓடுறதெல்லாம் கிடையாது. ஏன் அதுக்கு பிறகு நம்ம சை செய்ய போகிறதில்ல, இதுக்கு செய்யலாம் கிடையாது. வருவோம் ஹஜ்ருல் அஸ்வத் மூளை, உதாரணத்துக்கு சொல்ல வரேன், தையத்துல் மஸ்ஜித் தவாஃப்னு வைங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்க மூளைக்கு வந்துட்டீங்க, அந்த உங்கள் ரைட் சைடில் அந்த கல்லை வச்சுக்கிட்டீங்க, நியத்து வைக்கிறீங்க. இப்போ என்ன நியத்து? தஹியத்துடைய தவாஃபு நான் செய்ய போகிறேன், யா அல்லாஹ் இதை லேசாக்கு கபுல் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக வர்றீங்க, அதை பார்த்து முத்தமிடுறீங்க, அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. இந்த ரமல் கடை இழுத்து அப்படியே 7 தடவை. இப்போ துவாவெல்லாம் உண்டு, துவாவெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க, ஹத்தியமே தாண்டியே சுற்றுங்க, ருக்குன் யமானி வந்துட்டா இங்கே ஒரு முத்தமிடுங்க, கையை தொட்டு முத்தமிட்டுக்கிறங்க, அதே முத்தமிடுங்க ஒரு தடவை, அப்படியே 7 தடவை வாங்க. நீங்கள் எந்த தவாஃப் செஞ்சாலும் ருக்குன் யமானி முத்தமிடணும், கையை தொட்டு முத்தமிடணும், வாய் வச்சல கையை முத்தமிடணும் ஆகும். இப்போ 7 தடவை முடிச்சிட்டிங்களா, முல்தஸம்ல துவா செய்யுங்க, மக்காம் இப்ராஹிம்ல போய் தொழுங்க 2 ரக்காத்து, தவாஃபுடைய 2 ரக்காத் நம்ம சொல்லியிருக்கிறோம், அது தொழுங்க, ஜம்சம் தண்ணீரை குடிங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு அவ்வளோ சாயெல்லாம் கிடையாது பின்னால், இதோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் இந்த தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பள்ளிக்குள்ளே இருக்கிறீங்க, வாங்க நியத்து வைங்க நஃபிலான. இந்த தவாஃபையும் நீங்கள் யாருக்கெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களாம் செய்யுங்க. உங்கள் தந்தைக்காக செய்யலாம், தாயாருக்காக செய்யலாம், தெரிஞ்சக்குள்ளே செய்யலாம், நமக்காக செஞ்சு கொள்ளலாம். 7 சுற்ற வேண்டியது, முல்தஸம்ல துவா செய்ய வேண்டியது, மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத்து தொழ வேண்டியது, ஜம்சம் தண்ணி குடிச்சிட வேண்டியது, ஒரு தவாஃப் முடிஞ்சு. இப்படியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு சாதாரண சட்டையோட நீங்கள் செய்யலாம், வேட்டு உடுத்தி செய்யலாம், பிரச்சனை கிடையாது, சையும் கிடையாது, ரம்மலும் கிடையாது, இழுத்துபாங்க கிடையாது. அதே போல் பெண்களையும் இந்த போல் தவாஃபை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது உம்ராவுடைய சட்டம் ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ ஹஜ்ஜு அப்படிங்கிறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இருக்கிற வரைக்கும். இப்போ இதில் இன்னொரு சட்டம், இந்த பயணிகளுக்கு ஒரு சட்டம் இருக்குங்க. இப்போ நீங்கள் கசர் தொழுகிறதா, 4 ரக்காத்தை 2ஆக தொழுகிறதா, அல்ல 4 தான் தொழுகிறதா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஹனபி மதபை சார்ந்தவங்களாக இருந்தால் மக்காவில் தங்குற நாள்
நீங்கள் போய் மக்காவில் இறங்குறது எங்கள் இறங்கல இருந்து துல்ஹஜ் மாதம் பிற 8 புறப்பட்டு போவோம்ல, இந்த இடக்கும் இடைப்பட்ட வரி காலம் 15 நாள் இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் உங்களை போய் இறக்குன உடனே மறுபடியும் 1 நாள் 2 நாளில் மதீனாவுக்கு கூட்டி போவாங்க. அப்படி கூட்டி போனால் மறுபடியும் கூட்டி வந்து விட்டதுலேருந்து கணக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் போனீங்க, இறங்கினோடனே அடுத்த நாள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க மதீனாவுக்கு, 8 நாள் அங்கே தங்கியிருந்தீங்க, மக்காவுக்கு வந்துட்டீங்க. மக்காவுக்கு வந்ததுல இருந்து நீங்கள் கணக்கு பார்க்கணும். மதீனா கூட்டி போகிறதா இருந்தால் மதீனாவில் வந்ததுலேருந்து கணக்கு பாருங்கள். இல்லை மதீனாவுக்கு போகலை, ஹஜ்ஜுக்கு பிறகுதான் மதீனா, போய் இறங்கினதுலேருந்து மக்காவில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு போய் இறங்கிட்டா அங்கேருந்து கணக்கு பார்த்துருங்க. துல்ஹஜ் பிற 8 வரைக்கும் 15 நாள் இருக்குதான்னு பாருங்கள். 15 நாளாக இருந்துட்டா நீங்கள் முக்கியமாயிடுறீங்க. 4 நாளாக தான் தொழுவணும். இந்த கசர் 2 ரக்காத சுருக்கி தொழுவது கிடையாது. ஏன் 15 நாள் அங்கே தங்குறீங்க மக்காவில், அப்போ நீங்கள் பயணி கிடையாது, 4 நாளாக தொழுவணும். ஷாஃபி மதபை சார்ந்தவங்களாக இருந்தால் 4 நாள்லான்னு பாருங்கள். 4 நாள் தங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் முக்கியம், 4 நாளுக்குள்ளே இருந்தால் தான் இங்கே பயணியாக இருக்குங்க. இப்போ ஹனபி மதபை சார்ந்தவர் வந்து ஒரு 13 நாள் தங்குறாரு, 13 நாள் தங்கிட்டு 14வது நாள் மினாவுக்கு ஹஜ்ஜுக்கான புறப்பட்டுறாருன்னு சொன்னால் போய் இருந்த நாள் வந்து அவர் வந்து 15 நாள் இல்லை. அதனால் 2 தான் தொழுவணும். நீங்கள் 4 ரக்காத்தை வந்து லொஹர் இருந்தால் 2 தான் தொழுவணும், அது அசன் 2 தான் தொழுவணும். இமாமா தொழுவும் பொழுது இமாம் 4 ரக்கா தொழும்போது நம்மளும் தொழுதுருவோம், பிரச்சனை இல்லை. தனியாக தொழுவும் போது தான் இந்த சட்டம். அதனால் இந்த சட்டத்தை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எத்தனை நாள் மக்காவில் தங்குகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரி, இப்போ துல்ஹஜ் பிற 8 தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை ஆரம்பமாகுது. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் செஞ்சாங்க. துல்ஹஜ் மாதம் பிற 8 சுபு தொழுத உடனே ஹஜ்ஜுக்கான ஏறாம் கட்டி விட்டு மினாவுக்கு போகணும். அங்கே போயிட்டாமாக்கா, மினாவுக்கு போயிட்டீங்க, சுபு தொழுது தான் போகிறீங்க. அங்கே போய் லொஹரை தொழுவுறீங்க, அசரை தொழுறீங்க, மகரிபை தொழுவுறீங்க, இஷாவை தொழுவுறீங்க, அடுத்த நாள் சுபு தொழுறீங்க. 5 நேர தொழுகை அங்கே தொழுவுறீங்க மினாவில். அங்கெல்லாம் டென்ட்டு கூடாரம் எல்லாம் ஏசி கூடாரம் வச்சுருக்குறாங்க, அங்கே தொங்குறீங்க. ஆனால் இப்போ என்ன தெரியுமா செய்கிறாங்க, கூட்டம் நிறைய இருக்குது, எல்லாம் காலையிலே அழைச்சிட்டு போனால் டிராஃபிக் ஜாம்ங்கிறதுனால நைட்டோட இப்போ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சுபு தொழுகைகள் அங்கே போயிடலாம், அப்படி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்படி போயிட்டாக்க உங்களுக்கு 6 வக்து அங்கே தொழுவீங்க. அது இந்த துல்ஹஜ் மாதம் பிற 8 சுபுவை அங்கே கிடைச்சிருதுல, அப்போ 6. ஆனால் சட்டப்படி பார்த்தாக்கா காலையில் தான் போகணும். இப்போ வசதி வாய்ப்புக்காக வேண்டி நைட்டை கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க நம்மளெல்லாம். இப்போ அங்கே போய் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. அங்கே அந்த அன்னைக்கு துல்ஹஜ் மாதம் பிற 8க்கு மினாவுக்கு போயிடுறோம்ல, அங்கே வேலை என்ன தெரியுமில்ல, 5 வக்து அங்கே தொழுவுறே தான், டென்ட்டில் இருந்துக்கிற வேண்டியது தான். மீதி உள்ள நேரங்கள்லாம் திக்ரு, சலவாத்து, தல்பியா ஓய்ட்டே இருக்க வேண்டியது தான். சரி, நம்ம துல்ஹஜ் மாதம் பிற 8 தானே கிளம்புறோம், அது ஹஜ்ஜுக்கான ஏறாம் கட்டணும்லங்க. இதே சட்டம் உம்ராவுக்கு நான் என்ன சட்டம் சொன்னோம் அதே சட்டம் அங்கே வந்துடும். அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னே தான். குளிச்சுக்கிறங்க, இல்லாட்டா ஒது செய்கிறது, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறங்க, 2 ரக்கா தொழுவுங்க. 2 ரக்கா தொழுவும் போது தலை மூடியே தொழுவுங்க. சலாம் கொடுத்தோன்னே தலை மூடியை எடுத்துருங்க, அந்த மூடி இருக்கிறத எடுத்துக்கிறங்க. ஏன் நியத்து வைக்க போகிறோம், தலை திறந்துருக்கணும்ல. இப்போ நான் வந்து ஹஜ்ஜுடைய இபாதத்தை செய்ய போகிறேன், யா அல்லாஹ் இதை லேசாக்கு, இது அங்கீகரிப்பாயாக நியத்து வச்சுருங்க. உடனே தல்பியா சொல்லி கொடுங்க. தல்பியா தெரியலையா அல்லாஹ் அக்பர்னு வார்த்தை சொல்லிடுங்க, சுப்ஹானல்லாஹ் வார்த்தை சொல்லிக்கிறங்க. இப்படி சொல்லிட்டீங்களாக்கா இப்போ நீங்கள் இஹ்ராமுடைய சட்டமெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இனிமேல் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் போகக்கூடாது, செய்யக்கூடாது நீங்கள் சட்டம். ஆனால் இந்த மக்காவில் இருக்கும் பொழுது நீங்கள் உம்ரா செய்கிறதா இருந்தால் மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு தான் போகணும்னு நம்ம சொன்னோம். மஸ்ஜித் ஆயிஷாவுக்கு போய் தான் ஏறாம் கட்டிட்டு வரணும், அப்போ தான் நீங்கள் உம்ரா நிறைவேற்ற முடியும். ஆனால் மக்காவில் இருக்கக்கூடியவங்க ஹஜ்ஜுக்கு ஒரு உம்ரா ஏறாம் கட்டுறதா இருந்தால் மஸ்ஜித் ஆயிஷாவுக்கெல்லாம் போக வேணாம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஏறாம் கட்டிட்டு போகலாம். இப்போ நீங்கள் லாட்ஜில் இருக்கிறீங்களா, லாட்ஜிலே ஏறாம் கட்டி நீ வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லையா ஒரு பரக்கத்து வேணும்னு நினைக்கிறீங்களா, மஸ்ஜித் ஹராமுக்கு வாங்க, ட்ரெஸ்ஸிலே லாட்ஜிலேயே ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிக்கிட்டு மஸ்ஜித் ஹராமுக்கு வந்துட வேண்டியது. அங்கே எஹ்ராமுடைய 2 ரக்கா தொழுதுட்டு நீ அங்கே வைங்க, ஹஜ்ஜுடைய நியத்தை அங்கே வைங்க ஒரு பரக்கத்துக்கு. அது மஸ்ஜித் ஆஷாவுக்கு போக வேணாம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நியத்தை வைத்து கொண்டு புறப்படலாம். தல்பியாவை சொல்லிக்கிட்டே நீங்கள் போகிற இடமெல்லாம். அப்போ மினாவுக்கு போயாச்சு, அங்கே தங்க வேண்டியது தொழ வேண்டியது. அங்கே மினாவில் மஸ்ஜிதுல் ஹைஃப் அப்படின்னு ஒரு பள்ளியாசம் இருக்குங்க. அந்த ஹைஃபுங்கிற இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள், தொழுதார்கள். அதை இங்கே பள்ளியாசலாக கட்டி வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய அந்த டென்ட்டு, அந்த கூடாரம் அந்த பள்ளியாசல பக்கத்தில் அமைஞ்சிட்டு வச்சுக்கிறோங்க. ஒவ்வொரு வக்தும் அங்கே போயிட்டு வந்துடலாம். பல நபிமார்கள் தொழுத இடம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உள்பட 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் தொழுத இடம் அந்த மஸ்ஜிதுல் ஹைஃப். அங்கே அந்த இடத்துல முடிதா நீங்கள் தொலைவில் இருந்தால் அவளுக்கு கஷ்டப்பட வேணாம், அதெல்லாம் மைல் கணக்கில் கூட இருக்கும். அந்த பள்ளியாசலுக்கும் நீங்கள் தங்கி இருக்கிறது கூடாரத்துக்கும் பல கிலோமீட்டர்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் இருந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். பக்கத்தில் இருந்தால் பள்ளிக்கு வாங்க, நீங்கள் தொழுதுக்கிறங்க. அப்போ அங்கே 5 வக்து தொழுவுறதாங்க இங்கே வேலை. அடுத்த நாள்
9வது நாள், 8வது நாள் தான் அங்கே இருந்துட்டோம்ல. விடியுது 9வது நாள், சுபு தொழுதாச்சு. சூரியன் உதித்த பிறகு, சூரியன் உதித்து முன்னாலே சூரியன் உதித்த பிறகு இப்போ அரஃபாவுக்கு புறப்படுறோம். அந்த 9வது நாளுக்கு தான் அரஃபாண்டே பேர். அந்த அரஃபாவுக்கு நம்ம போகிறோம். அரஃபாங்கிறது ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்திலே அறிமுகமான இடம், அறிந்து கொண்ட இடம். அரஃபாண்டால அர்த்தம் அறிந்து கொள்ளுங்கிறது அர்த்தமே அதுக்கு. 2 பேரும் இருவேறு இடங்கள்ல இறக்கப்பட்டாங்க சொர்க்கத்திலிருந்து. 2 பேரும் முதலாக சந்தித்து கொண்ட இடம், அறிந்து கொண்ட இடம் அரஃபாங்கிற மைதானம். அங்கதான் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். அதனால தான் எல்லா இறை நம்பிக்கையாளரும் ஆஜிமார்களையும் அங்கே ஒன்று சேர்த்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் தான். அந்த இடத்துல என்ன துவா செஞ்சாலும் நம்ம கிடைக்கும். புறப்படுறோம் 9 நாள் காலையில் புறப்படுறோம். லோஹருக்கு முன்னால் அங்கே போய் சேர்த்துருவாங்க. டிராஃபிக் ஜாம் இல்லைன்னா வெள்ளமே போய் சேர்த்துருவாங்க. டிராஃபிக்காக இருந்தால் கொஞ்சம் 10 மணி 11 மணி ஆகும் டிராஃபிக்காக இருந்தால். இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளமே போயிடலாம். அங்கே கூடாரம், அங்கேயே கூடாரங்கள், ஒவ்வொரு மொல்லிம்களுக்கு மொல்லிம் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லா மினாவுலையும் அப்படித்தான், அங்கேயும் அப்படித்தான். கரெக்டாக உங்கள் பஸ்ஸு உங்களோட கூடாரம், உங்கள் மொல்லி நம்பர் எத்தனையோ அந்த கூடாரம் வைக்கப்பட்ட இடத்துல உங்களுக்கு போய் விட்டுருவாங்க. அங்கே கூடாரமெல்லாம் மினா மாதிரி கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய கூடாரமாக இருக்கும். யார் எங்கே வேண்டாமா நீங்கலாம். மினால் அப்படி கிடையாது. ஆள் ஒதுக்கிடுவாங்க. இந்த கூடாரத்தில் இவ்வளவுதான், அது அவர் தான், வேற யாரும் அங்கே தங்க முடியாது. இன்னொரு கூடாரத்தை இவங்க தான், ஆள் ஒதுக்கிட்டா அவங்க தான், வேற தங்க முடியாது. அரஃபால அப்படி கிடையாது. எல்லாம் பெரிய பெரிய கூடாரம், யார் எங்கே வேணுமாலும் தங்கிக்கலாம். அங்கே நம்ம தங்கின பிறகு இப்போ பகல் அங்கே இருக்கிறோம். அங்கே அரஃபாவுடைய தங்குற நேரங்கிறது லொஹர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மளை தான் காடுகளை விட்டுறாங்க. லொஹர் நேரம் வர்றதுக்கு முன்னால் குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுக்கிறங்க, ஒதுவோடு இருந்து கொள்ளுங்க. லொஹர் நேரம் வந்த பிறகு நம்ம அரஃபாவுடைய சரியான டைம் வந்துருச்சு. இனிமேல் வணக்க வழிபாடுகளை ஈடுபட்ட வேண்டியதான். திக்ர், சலவாத், குர்ஆன் ஓதுறது எல்லாம் செஞ்சுக்கிட்டேங்க. தல்பியா சொல்லிக்கிட்டே இருங்க. அசர் நேரம் வந்துட்டா அதுக்கு பிறகு கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்கிற நேரம் அது. அசரிலே இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அழுது புலம்புகிற இடம், மஹ்ஷர் மைதானத்தை நினைவு கூறுகிற இடம் அது. ஏன்னா எல்லாம் தலைவிரி கோலமாக அங்கே இருப்போம். நாளைக்கு மறுமையை தான் நினைவுபடுத்தாது. எல்லோரும் ஒரே ட்ரெஸ்ஸில் இருப்போம். எந்த வித்தியாசம் இருக்காது. நிறபேதம் இல்லை, மொழி பேதம் இல்லை, ஏழை பணக்காரர் எந்த வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்றா இருப்போம். அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிற நேரம் அது. மலக்குமார்களை கூப்பிட்டு நம்மை பார்த்து பெருமை பேசுகிற நேரம் அது. நம்ம எதையெல்லாம் கேட்குறோம் அதையெல்லாம் கேளுங்க. அந்த மைதானத்துக்கு வந்த பிறகு அவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் யாருமே போகிறதில்லை. அப்படிப்பட்ட இடம் அது. ஒரு சின்ன நேரத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. தேவையில்லாமல் பேசக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. தர்க்கம் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியங்க. பொதுவாக இந்த தாவ சுத்தும் பொழுது ஒரு ஆள் போய்கிட்டே இருப்போம். ஒரு ஆள் நம்ம காலை மீச்சிக்கிட்டு போவார், நம்ம இடிச்சுக்கிட்டு போவார். அதனால நம்ம கோவப்படக்கூடாது. இந்த டென்ஷன்லாம் அங்கே பண்ணக்கூடாது. அவன்கிட்ட ஒவ்வொரு சுற்றிலையும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதான் சல்லல்லாஹு சொன்னாங்க, எந்த பேச்சும் பேசாம, தீய பேச்சு பேசாம, எந்த தீய செயலும் செய்யாம ஹஜ்ஜ செஞ்சாதான் அன்று பிறந்த பாலனை போட்டு திரும்புகிறார். அப்போ சபு ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்க்கணும், இங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போவாங்க. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்க்கலாம், ஏர்போர்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக கை கொடுத்துட்டு போவாங்க. திரும்பி இறங்குவாங்க. யார் நண்பராக போனாங்களோ திரும்பி ஏர்போர்ட்டில் இறங்கும் பொழுது இவர் முகத்தை இங்கிட்டு வச்சுட்டு இருப்பார், அவர் முகத்தை இங்கிட்டு வச்சுட்டு இருப்பார். ஒற்றுமையாக போவாங்கங்க. அங்கே உள்ள சூழ்நிலை அப்படி மாற்றிடும். நம்ம அங்கே உள்ள சிரமங்களும் சூழ்நிலைகளும் மனநிலையை கொஞ்சம் மாற்றும். இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அதனால் சபு ரொம்ப முக்கியம். நம்ம மீச்சிட்டு போவாங்க, போவாங்க, இடிச்சுட்டு போவாங்க, காலை மீச்சிடுவாங்க. தேவையில்லை வாதம் பண்ணால் விட்டு கொடுக்காம பேசுவோம், கோவம் வரும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், லா வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜித்தால. இந்த மக்கள் என்ன செய்வாங்களோ அதெல்லாம் கூடாதுன்ட்டான். தீய பேச்சு பேசாதீங்க, தீய செயல் செய்யாதீங்க, தீய தர்க்கமும் பண்ணாதீங்க. வலா ஜித்தாலன்ட்டான் குர்ஆன்ல எல்லாம் சொல்லிட்டான். தர்க்கம் பண்ணால் தப்புல கொண்டு போய் முடிக்கும். அதனால் அதையும் செய்யாதீங்க. வீண் தர்க்கம், யாராவது தர்க்கம் பண்ணாலும் சப்ரா இருந்துருங்க, சைலன்ஸாக இருந்துருங்க. இது ரொம்ப முக்கியம். அரஃபாலையும் அப்படி தான், யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க, முழுமையாக பயன்படுத்துங்க. அங்கே எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், சூரியன் மறைகிற வரைக்கும் அரஃபால தான் இருக்கணும். இந்த அரஃபால இருக்கும் பொழுது இப்போ லொஹருடைய நேரமும் அசுருடைய நேரமும் நம்ம அங்கே தான் தொழுகிறோம். இதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பயணி இல்லையாங்கிற முடிவுக்கு வந்துடுங்க. நீங்கள் மக்காவில் தங்குறதை வச்சு சொல்லிடுறேன். அனுமதி சார்ந்தவர்களாக இருந்தால் 15 நாள் மக்காவில் தங்கிட்டு தான் மினாவுக்கு வர்றாங்கன்னா அவங்க பயணி கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்யணும்? 4 ரக்காத்து தான் தொழணும், 2 ரக்காத்து சுருக்கம் தொழுவாங்க. ஏன் அவங்க தான் பயணி இல்லையே, 15 நாள் மக்களை தங்கிட்டு தானே மினாவுக்கு வந்திருக்கிறாங்க. இல்லை 15 நாள் தங்கலை, 10 நாள் தங்கினாங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பையனுடைய சட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும்? 4 எல்லாம் 2 தொழணும். மினாவுக்கு வந்தாலும் 2 தான் தொழுவணும். அதே போல் அரஃபா போனாலும் 2 தான் தொழணும், கசர் தொழணும். ஷாஃபி மதஹபா இருந்தால் 4 நாள் மக்காவில் தங்கிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க, நீங்கள் பயணி கிடையாது. அப்போ முழுமையாக தான் தொழுதாகணும்.
அப்போ 4 நாளைக்குள்ளே தான் புறப்பட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயணியாக இருக்கிறீங்க, 4 2 சொல்லுவாங்க. அப்போ பயணியுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாக்கா போகிற இடங்கள்லாம் எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெளிவாயிரும். சரி, இப்போ கசருக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ ஜம்மு இருக்கு, 2 தொழுகை சேர்த்து தொழுகிறது, லொஹராசர் அங்கே சேர்த்து தொழுகிறது. ஹனபி மதபை சார்ந்தவர்களாக இருந்தால் அது தொழுவலாம், பயணியாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, சாதாரணமாக சேர்த்து தொழுவலாம். ஒரு நிபந்தனை, பெரிய நிபந்தனை என்ன தெரியுமில்ல, அதை தொழுவராக இருந்தால் நீங்கள் அந்த மஸ்ஜிது நம்பிராண்டு பள்ளிவாசல் இருக்குது, அங்கே அந்த கவர்மெண்ட்டை ஒரு இமாமை நியமிச்சிருக்குது, அவர் தொழுகை நடத்துகிற இடத்துக்கு நீங்கள் போனால் தான் நீங்கள் 2ஐயும் சேர்த்து தொழுவலாம். உங்கள் கூடாரத்தையும் இங்கே தொழுவுறீங்கன்னு வச்சுக்கிறங்க, சேர்த்து தொழக்கூடாது. லொஹரில் தொழுவுங்க, அசரில் தொழுவுங்க. அங்கே சட்டங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்கங்க, ஹாஜிகளில் நிறைய பேர் ஃபத்வா கொடுக்க குணங்களாக இருப்பாங்க. நீங்கள் எல்லாம் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு ஆலிம்கள் சொல்லித்தரப்புறான்னு செய்யுங்க. ஒவ்வொரு ஆளும் செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்களாக்கா ஒரு ஹஜ்ஜு பத்தாது, பல ஹஜ்ஜு வேணும். இவர் சொல்கிற மாதிரி செய்ய ஒரு ஹஜ்ஜு, இவர் சொல்கிற மாதிரி வேணும், பல ஹஜ்ஜு வேணும். அதனால் அங்கே என்ன செய்யுங்க, நீங்கள் 2 தொழுகையும் சேர்த்து தொழுவீங்களா அப்படின்னு நினச்சிங்களோ அந்த பள்ளிவாசலுக்கு போனால், அந்த இமாம் பள்ளிவாசல் போனால் மட்டும் பத்தாது, அந்த இமாம் தொழில் நடத்தும் போது நீங்கள் சேர்ந்துடணும். பள்ளிவாசலுக்கு போனீங்க, அந்த இமாம் முடிஞ்சு போச்சு, நம்மள ஒரு ஆள் தொழுவிக்கிறான்னு வச்சுக்கிறோங்க, அப்பவும் ஜம்மு கிடையாது. பள்ளிக்கும் போகணும், அந்த கவர்மெண்ட்டோட இமாம் நியமித்த அந்த இதில் தொழுதா தான் 2ஐயும் சேர்த்து தொழுவலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தனித்தனியாக தான் தொழுவணும், லொஹரையும் அசரையும் தொழுவுங்க. அடுத்து இந்த மஸ்ஜித் நம்பர் பள்ளிக்கு போக ஆசை இருக்கும், உங்கள் கூடாரம் அந்த பள்ளியாசல் பக்கத்துலன்னு பார்த்துக்கிறங்க, பக்கத்தில் இருந்தால் போயிட்டு வாங்க, பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு நல்லது தான். ரொம்ப என் செல்லதாலிசம் தொழுது இடமாச்சில் நீங்கள் போங்க. அப்படி தொலைவில் இருக்குன்னு சொன்னால் ரிஸ்க் எடுத்து போயிடாதீங்க, ஏன்னா எல்லாமே கூடாரமாக இருக்கும். சில ரொம்ப ஆர்வத்தில் போயிடுங்க, திரும்பி வர்றதுக்கு கஷ்டப்படுங்க, உங்கள் கூடாரம் எங்கே இருக்குன்னு தெரியாது, சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ மகரிப் ஆகிட்ட எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, பிரச்சனைலாம் வந்துடும். அதனால ரிஸ்க் எடுத்துட வேணாம், இதில் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போங்க, இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் கூடாரத்திலே இருங்க. அந்த அரஃபாவில் ஜபலுர் ரஹ்மா அப்படின்னு ஒரு மலைக்கு பேர், அங்கே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று சேர்ந்த இடம். நமது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் தங்கும் பொழுது அந்த மலையிலேருந்து தங்கினாங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் டென்ட்டு கூடாரம் பக்கத்தில் இருந்தால் அந்த மலைக்கு போயிட்டு வாங்க, அங்கே போய் இருங்க. தொலைவில் இருந்தால் அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், உங்கள் கூடாரத்தில் இருங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ அங்கே நம்ம தொழுகை சட்டம் சொல்லிட்டோம். ஷாஃபி மதமாக இருந்தால் பையனுடைய சட்டமாக இருந்தால் நீங்கள் ஜம்மு பண்ணிக்கிறங்க, கசரும் பண்ணிக்கிறங்க, இல்லைன்னாக்கா ஜம்மும் கிடையாது கசரும் கிடையாது. இப்போ அங்கேருந்து புறப்படணும், ஒரு சூரியன் மறைந்த பிறகு தான் அரஃபாவிலேருந்து புறப்பட போகிறோம். அந்த அரஃபாவிலேருந்து புறப்படுறது முஸ்தலிஃபாகும். முஸ்தலிஃபாங்கிறது வேற ஏதோ ஒரு இடம் நினச்சிடாதீங்க, மினாவுலேருந்து அரஃபா போனோம்ல, போகிற வழியில் தான் முஸ்தலிஃபா இருக்குது. முஸ்தலிஃபா கடந்து தான் நம்ம அரஃபாவுக்கு போயிருக்கிறோம், திரும்பி வரும்பொழுது முஸ்தலிஃபாவில் இறங்குறோம், அதுதான் வித்தியாசம். முஸ்தலிஃபாங்கிறது ஒரு இடம் அல்ல, தனி ஒரு இடம் அல்ல, போகிற வழியிலே உள்ள இடம் தான். திரும்பி நம்ம மினாக்கு வரும்போது முஸ்தலிஃபாவில் அந்த இரவு தங்கணும். எப்போ புறப்படணும், மகரிபுக்குடைய நேரம் வந்த பிறகு தான் அரஃபாவிலேருந்து புறப்படணும். இதில் ஹனபி மதபை சார்ந்தவர்களாக இருந்தால் மகரிபை அங்கே தொழாதீங்க, அரஃபாவில் தொழாதீங்க. முஸ்தலிஃபாவுக்கு வந்து மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவுங்க. இஷாவுடைய நேரத்தில், மகரிபுடைய நேரத்தில் வந்து இஷாவுடைய நேரம் வரணும். முஸ்தலிஃபா வந்து இஷாவுடைய நேரம் வந்துட்ட பிறகு நீங்கள் இந்த மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவுங்க. இங்கே நீங்கள் சேர்த்து தொழுவுறதுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. அரஃபாவில் சேர்த்து தொழுவுறா இருந்தால் நீங்கள் பள்ளியாசல் போகணும், அந்த இமாம் தொழிக்கணும்னு சொன்னோம். இங்கே அந்த சட்டமெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் தனியாகவும் தொழுவலாம், ஜமாத்தாகவும் தொழுவலாம், எப்படி தொழுதான் 2 தொழில் சேர்த்து தான் தொழுவோம், தனித்தனியாக தொழுவக்கூடாது. சேர்த்துடன் என்ன, மகரிபு தொழுவுங்க, அப்புறம் இஷா தொழுவுங்க. அப்போ இஷா தொழுத பிறகு மகரிபுடைய சுன்னத்து இஷாவுடைய சுன்னத்தை லாஸ்ட் வச்சுக்கோங்க. மகரிபு தொழுக ஃபர்ஸ்ட்டு ஃபர்து தொழுதணும், அப்போ இஷாவுடைய ஃபர்தையும் தொழுதணும். அப்புறம் தான் நீங்கள் மகரிபுடைய சுன்னத்து இஷாவுடைய சுன்னத்தை தான் தொழுவணும். இப்போ மகரிபு 3 தொழுதுறீங்க, இஷாவை எப்படி அசர தொழுவுறது, 4 தொழுவுறதா, நாங்கள் 2 தொழுவதா? ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மக்காவிலேருந்து எப்படி தங்குனீங்க, 15 நாள் தங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொன்னால் 4 தொழுவுங்க. இல்லை 15 நாளாக தங்கலை, அதுக்குள்ளேயே நாங்கள் மினாவுக்கு புறப்பட்டு வந்துட்டோம், அப்போ நீங்கள் பையனி 4 2 தொழுதுருங்க, நீங்கள் பையனுடைய ஹுக்கும் வந்துடுறீங்க, அந்த சட்டம் வந்துடும். ஆனால் 2ஐயும் இணைத்து தொழ வேண்டும். தனியாக தொழுந்தாலும் சரி, ஜமாத்தா தொழுந்தாலும் சரி, ஒரு பாங்கு ஒரு எக்காமத், ஒரு பாங்கு தான். மகரிபுக்கு ஒரு பாங்கு சொல்கிறீங்கல்ல, அதுதான் ஒரு எக்காமத் சொல்லி மகரிப் தொழ வேண்டியது, அதே போல் இஷா தொழ வேண்டியது, அதோடு முடிஞ்சு போச்சு. யாருமே சொல்ல மாட்டாங்களே, ஏன்னா எல்லோரும் சேர்ந்து செய்யறது, அவங்கள 100 பேர் சேர்ந்துட்டா அவங்க சொல்றது தான். அதே நேரத்தில் நீங்க 3 நாள் தான் தங்க நீங்க மக்காலும் வச்சுக்கிறீங்க, அப்ப நீங்க பயணியா இருக்கிறீங்க. அரஃபாவில் நீங்க மகரிப் நேரம் வந்தாலும் நீங்க தொழ தேவையில்லை, முஸ்தலிஃபாவில் தொழுவலாம், சேர்த்து தொழுவலாம். பயணி இல்லை என்றால் யாருமே தொழாமல் போனாலும்
யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அரஃபாவிலே மக்ரிபை தொழுதுவிட்டு போங்கள். ஏன் நீங்கள் அந்தந்த நேரத்தில் அதாவது நீங்கள் செஞ்சாகணும். நீங்கள் இப்பொழுது பயணி கிடையாது. ஷாஃபி மதஹ்புல பயணத்தில் இருந்தால் தான் 2 தொழு சேர்த்து தொழுவலாம். ஹஜ்ஜுக்குன்னு ஒரு தனி சட்டம் கிடையாது. அதனால் அங்கே தொழுவுங்க. யாரும் தொழ மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சேர்த்து தொழுவுங்க. எங்களுக்கு அப்படி தான் நிலைமை ஏற்பட்டு போச்சு. நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு நபர் வந்தார், என்னங்க உலகம் முழுவதும் இதில் ஒற்றுமை காண்பித்து கொண்டிருக்கும் போது ஒற்றுமை சீர்குலைக்கிறீங்களே அப்படிங்கிற அங்கே ரிப்போர்ட்டை வைக்கிறாரு. நான் சொன்னேன், ஒற்றுமைங்கிறது எதில்லைங்க, மார்க்கம் என்ன சொல்லுதோ அதை செய்வதில் பின்பற்றுவதில் தான் ஒற்றுமை காமிக்க வேண்டும் அப்படின்னு. இந்த நேரத்தில் யாருமே சொல்லலை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரத்தில் ஒரு சவுண்டு இன்னும் என் கூட வந்தவங்க கூட யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாரும் இப்படி சொல்லும்போது இந்த அசத்து மட்டும் இப்படி சொல்கிறாரு, இவர் நம்பி மனசில் வசுவாது வரத்தானே செய்யும். அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணான். கேரளாக்கார ஒரு கூடாரத்தில் இந்த கேரளா சத்தம் பாங்க கேட்டுச்சு. சொன்னான், பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் அவங்க அமைதி அடைஞ்சாங்க. சரி, இப்போ நம்ம முஸ்தலிஃபா வந்தாச்சு. 2 நேர தொழுகை மக்ரிபையும் ஷாஃபியும் சேர்த்து தொழுகிறாங்க ஹனபி மதவை சார்ந்தவர்கள். ஷாஃபியா இருந்தால் பயணியாக இருந்தால் சேர்த்து தொழுவாங்க, இல்லாட்டி தனித்தனியாக தொழுதுறீங்க. சரி, அந்த முஸ்தலிஃபா நம்முடைய டியூட்டி என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே இரவு தங்குறது. முஸ்தலிஃபாவில் எங்கே வேணுமான்னு தங்கலாம். அங்கே மஷ்அருல் ஹராம்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மலையின் பெயர் தான். அந்த இடத்துல இப்போ பள்ளியாசனம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்தில் தங்குவது ஏற்றமானது. ஏன் நபி நம்ம ஸல்லல்லாஹு அங்கே தான் தங்கினாங்க. அந்த இரவு பெருநாளுடைய இரவுங்க. ஏன்னா 9ஆம் நாள் பகலுக்கு பிறகு வந்துட்டோம். அப்போ 10ஆம் நாள் நைட்டில் இருக்கிறோம். நமக்கு பெருநாள் இரவு. லைலத்துல் கத்ர் இரவை விட மேலான இரவு அது. லைலத்துல் கத்ர் இரவை நம்ம இங்கே கண்டுபிடிக்க ரமலானில் கடைசி 10 நாளில் நம்ம போட்டி போடுறோம், முயற்சி பண்ணுறோம். ஒற்றப்பட இரவுகளில் ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதாண்டு உங்களுக்கு முடிவாகவே தெரியுது 10ஆம் நாள் லைலத்துல் கத்ர் இரவை விட சிறந்த இரவுன்னு சொல்லி. அப்படி ஆனால் எப்படி அந்த இரவை நம்ம பயன்படுத்தணும் பார்த்துக்கிறது. திக்ரு, ஸலவாத், தல்பியா நிறைய சொல்லிக்கிட்டே இருங்க. நிறைய உங்களுக்கு என்னென்ன வேணும் கேளுங்க. ஏன்னா ஷைத்தான் தன்னுடைய தலையில புழுதியை வாரி கொட்டி கொண்டு ஓடிய காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சிரித்த இடம் அது. ஏன் எல்லாரும் மன்னிக்கப்பட்டுறாங்களே, அவன் உழைச்ச இதெல்லாம் வீணா போச்சாங்க. நம்ம சொல்ல 100 வருஷம் உழைச்சது வீணா போச்சேன்டா. அது 100 வருஷம் உழைச்சு கஷ்டப்பட்டாலும் என்ன கஷ்டப்படுவான், என்ன மன வருத்தப்படுவான். ஒவ்வொரு ஆளையும் பாவம் செய்ய வைக்க என்ன சிரமப்பட்டான். ஒரு நொடி பொழுது எல்லாம் போச்சே, அப்போ அவனு முயற்சியில் வீணா போச்சு எப்படி இருக்கும். அதனால் அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கணுமோ கேட்கணும். இன்னொன்று, அந்த இடத்துல தான் நம்ம கற்களை பொறுக்கிக் கொள்ள வேண்டும். அங்கே போய் நம்ம கல் எறிவோம்ல, மினாவில் போய் ஷைத்தான்களும் கல் எறிய போகிறோம். அது பொறுக்கிற இடமும் அங்கே தான். மொத்தம் 70 கல்லை பொறுக்கிக்கணுங்க. ஏன்னா 10ஆவது அன்னைக்கு ஒரு இடத்துல தான் எறிவோம். பெரிய ஷைத்தானுக்கு ஜம்ரத்துல் அக்கபாமாங்க, உருதுல வந்து படா ஷைத்தான் அப்படிம்பாங்க. அது ஒரு இடத்துல தான் 10ஆவது அன்னைக்கு எறிய போகிறோம். 7 கல். பிற 11, 12, 13ல் 3 இடத்துல சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம மக்களுடைய யூசேஜில். ஆனால் அரபிலெலாம் அப்படிலாம் பேர் வைக்கல. அரபில் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அகபா. முதலாவதாக கல்லறியும் இடம், மத்தியத்தில் உள்ள கல்லறியும் இடம், கடைசியாக உள்ள கல்லறியும் இடம் தான் அதுக்கு பேர். நம்ம ஆளுக்கு அப்படி பேர் வச்சுக்கிட்டாங்க, சின்ன ஷைத்தான் பெரிய ஷைத்தான்னு சொல்லி. சரி, அப்போ வந்து 10 அன்னைக்கு வந்து கல்லெறிகிறோம்லங்க, அது ஒரு இடம் தான், 7 கல் எறிகிறோம். 11, 12, 13 3 இடத்துல எறியணும். ஒவ்வொன்றையும் 7 7. அப்போ 3 இடத்துல எரிஞ்சா 7 பண்ணால் 21 ஆயிருது. 3 நாளைக்கு 63 ஆயிருது. 10ஆவது அன்னைக்கு ஒரு இடத்துல 7 கல், மொத்தம் 70 கல். 70 கல்லை பொறிக்கிறங்க. ஆனால் ஒரு மொச்சை கொட்ட அளவுக்கு பெரிய கல்லாம் எடுத்துடாதீங்க, மொச்சை கொட்ட அளவுக்கு எடுத்துக்கிறங்க. இதில் 70 கரெக்டாக எடுக்காமல் கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிறங்க. ஏன்னா நம்ம எரியும் பொழுது நம்மளே அறியாமல் அந்த ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் கல் போய் விழணும். அந்த கூட்டத்தில் நம்ம எரிஞ்சது உள்ளுக்கு போய் விழலன்னு வச்சுக்கிறோங்க, தெசை மாதிரி வெளியே போச்சு. அப்போ செல்லாமல் ஆயிரும், அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுல்ல. அப்போ நம்ம அப்போ போய் எங்கே தேடுறது? அப்போ மற்றவங்க எரிஞ்ச கல்லை போய் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால இங்கே 70 கல்லை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கட்டும். ஏதாவது நம்ம மிஸ் ஆனாக்கா அதை எடுத்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு கல் எடுத்துக்கிறோங்க. இங்கே எப்போ போகணும், சுபூஹுக்கு பிறகு தொழுது விட்டு தான் அங்கேருந்து புறப்படணும். அது சுபுடைய பாங்கு வர்ற வரைக்கும் அங்கே இருக்கணும். சில பேர் இந்த சஹருடைய நேரத்தில் பாங்கு சத்தம்லாம் கேட்கும். சுபுடைய பாங்கு நம்ம ஏமாந்துடக்கூடாது, நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா அங்கே பாங்கு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமில்ல, நம்ம சொன்னோம்ல, எல்லாம் அங்கே வந்து தான் தொழுவாங்க மக்ரிப் இஷான்னு. நிறைய பேர் இந்த சஹர் நேரத்தை வந்து கூட இஷா மாதிரியும் தொழுதுகிட்டு இருப்பாங்க. அது அந்த தொழுவும் போது பாங்கு சொல்லுவாங்க, நம்ம சுபுடைய பாங்கு நினச்சிடக்கூடாது, அவங்க இஷாவுக்காண்டி தொழுகிறாங்கன்னு நினச்சிக்கணும். அதனால தான் இந்த குழப்பம் வருங்கிறதுக்காக தான் அங்கே மட்டும் என்ன தெரியுமா செய்வாங்க, சுபுடைய பாங்கு வந்துருச்சு, நேரம் வந்துச்சுங்கிறதுக்கு வெடி வெடிப்பாங்க. அந்த வெடி வெடிச்சிட்டாக்கா சுபுடைய வக்து வந்துருச்சு. அப்போ மக்கள் சொல்கிற பாங்கை வச்சு ஏமாந்துட வேணாம். அது இந்த சுபுக்கு முன்னால் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது டாக்ஸிக்காரன் ரொம்ப தயாராக இருப்பாங்க. கம்மியான காசு கொடுத்தாலே போதும்.
ஏன்னா டாக்ஸிக்காரன் வேலையே இருக்குது, யாரும் போக மாட்டாங்கல்ல. சுப்பு வந்த பிறகு தான் போகணும் மினாவுக்கு கல்லறிய. அவன் தயாராக இருப்பான், யாரும் கொஞ்சம் ரேட்டுக்கு வந்தாலும் போதும் பரவாயில்ல, தூக்கிட்டு கொண்டு போய் விட்டுருவான், நீங்கள் போயிடாதீங்க. ஆனால் சுப்புடைய நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறங்க, அவன் சொல்கிறதான் ரேட்டு. ஏன் எல்லாம் போக நிற்பாங்க, அந்த மாதிரி ஆயிரும். சரி காசு கம்மியாக இருக்குன்னு நம்ம போயிட முடியாதுல்ல, ஒரு வாஜிபை விட்ட மாதிரி ஆயிரும். வாஜிபை விட்டால் தம்மு குர்பான் கொடுத்தாகணுமே. ஏன் சுபுடைய நேரம் வரைக்கும் அங்கே தங்க ஆகணும், சுபுடைய தொழுகை அங்கே தான் தொழுதாகணும். சுபு தொழுதுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, ஒரு 2 ரக்காத்து நேரம் இருக்குன்னு வச்சுக்கிறங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு 2 ரக்காத்து நேரம், அதோ 2 நிமிஷம் 3 நிமிஷம்னு வச்சுக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் அங்கேருந்து புறப்படணும். சுபு தொழுகை அங்கே தான் தொழுவும். அங்கேருந்து புறப்படுறது வண்டி வச்சும் போகலாம், நடந்தும் போயிடலாம். நடந்து போகிறதா இருந்தால் போகிற வழியில் வாதி முஹஸ்ஸர்னு ஒரு இடம் இருக்குது, அது எல்லாம் குறிப்பிட்ட அடையாளம் வச்சுருக்கிறாங்க. அந்த இடம் வந்தோடனே ஸ்பீடாக போயிடும். ஏன்னா அது இந்த யானைப்பட்டாளம் அப்ரஹாம் அண்ணன் கொண்டு வந்தால காபாவை இடிக்க போகிறான் அடிக்க போகிறேன்ட்டு அல்லாஹு தாலா வந்து சின்ன பறவைகள் அபாபில் பறவை அழிச்சு யானைப்பட்டாளத்தை அழித்தொழித்தான்ல, அந்த இடம் அது. அதனால் அந்த இடம் அல்லாவோட தண்டனை இறங்கின இடம். அதனால் வேகமாக போகணும், நடந்து போகணும். காரில் போனால் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த வழியாக கூட்டி போகிறோம். நடந்து போகும்பொழுது நடந்து போனாலும் கூட இந்த டிராஃபிக் இல்லாமல் போய் சேர்ந்துடலாம். காரில் இருந்தால் டிராஃபிக் சுற்றி விடுவான் போலீஸு, அங்கிட்டு போனால் அங்கிட்டு சுற்றி விடுவான், அங்கிட்டு போனால் அங்கிட்டு சுற்றி விடுவான். பெரிய சிரமம் தான். ஒரு இடத்துல நிப்பாட்டிடுவாங்க, அங்கேருந்து நம்ம காரில் இறங்கி கல்லெறி இடத்துக்கு போகும், கடிசமாக நடந்து தான் ஆகணும். கிட்டேலாம் போய் இறங்க முடியாது, அங்கே உள்ள சூழ்நிலை சுச்சுவேஷன் அப்படி தான். சரி, இப்போ நம்ம அரஃபாவிலே முஸ்தலிஃபா தங்கியாச்சு. முஸ்தலிஃபாவில் அடுத்த நாள் காலையில் புறப்போம். 10ஆம் நாள் பெருநாள் காலையில் நம்ம இருக்கிறோம். பெருநாள் தொழுகைங்கிறது நமக்கு கிடையாதுங்க, ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகைலாம் கிடையாது. நம்முடைய டியூட்டியே வேறு. பெருநாள் அன்றைக்கி தான் நிறைய டியூட்டி நமக்கு இருக்குது. அது என்ன, அது முஸ்தலிஃபா புறப்படுறோமா, இப்போ மினாவுக்கு போகணும், கல்லெறியணும். எங்கே, ஒரே ஒரு இடம் தான், அதான் படா ஷைத்தான் பெரிய ஷைத்தான் இருக்கிற இடம். அதாவது கல்லெறிய முதலாவது இடம் இருக்குது, அதை விட்டுருங்க. 2வது இடம் அதையும் விட்டுருங்க. கடைசியாக கல்லெறிய இடம் இருக்குது, அங்கே போயிருங்க. அதான் கடைசி உள்ள, அங்கே 7 கல். கல் எறிகிற முறை அப்படின்னு கேட்டால் இந்த களிமா விரல் பெருவிரல் இப்படி தான் பிடிக்கணும் கல்லை. இப்படி பிடிச்சிக்கலாம், அப்படி எறியக்கூடாது, இப்படி பிடிக்கணும், இப்படி தான் எறியணும். ஒவ்வொரு தடவையும் எரியும் பொழுது பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லிக்கிட்டு தான் எறியணும். இந்த இடத்துல ஒரு சட்டத்தின் நினைவில் வைங்க. இந்த ஹஜ்ஜுக்கு நம்ம தல்பியா சொல்ல ஆரம்பித்தோம்ல, ஏறாம் கட்டிவிட்டு துல்ஹஜ் மாதம் பிற 8 தானே, அந்த தல்பியா ஸ்டாப் ஆகிற நேரம் கல் எறிகிற நேரம் தான். எப்போ நீங்கள் கல் ஏறி ஆரம்பிக்கிறீங்களோ தல்பியாவை முடிச்சிருங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு தல்பியா கிடையாது. இது வரைக்கும் பிற 8 பிற 9 அந்த நைட்டெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்க. கல்லை ஏறி ஆரம்பித்தோன்னா அந்த நேரம் முடிஞ்சு போச்சு, இனி உங்களுக்கு தல்பியா இல்லை. அப்போ இந்த திக்கரை சொல்லிக்கிட்டே தான் அந்த 7 கல்லை எரிஞ்சிடுங்க. கல்லை எரிஞ்சாச்சு. சில பேர் அங்கே பாருங்கள், சைத்தானையே அடிக்கிறோங்கிற எண்ணத்தில் செருப்பை வீசுவாங்க, அதே போல் கொடையை வீசுவாங்க. நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் செதறி கிடக்கும். அந்த மாதிரியும் செய்யக்கூடாது, அது ஒரு அடையாளம் தான். அன்னைக்கு இப்ராஹிம் எல்லாம் செஞ்சாங்க, இது நம்ம அடையாளம். இப்போ நம்ம எரியும்போது என்ன செய்யணும், பெரியவங்க சொல்லி தர்றாங்க. அன்றைக்கு ஷைத்தானி வரட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எரிஞ்சாங்க. இன்னைக்கு இந்த கற்களை எரிகின்ற போது நம்முடைய தீய குணங்களை விட்டெறிந்து விட்டு வந்து விடுவோம். நம்மகிட்ட எவ்வளோ கெட்ட குணங்கள் இருக்கும், ஒவ்வொரு கல்லை எரியும்போது நம்முடைய தீய காரியங்களை எல்லாம் விட்டெறிஞ்சிட்டு தூய்மையான முறையில் நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு. இந்த கல்லெறிய காரியத்தை முடிக்கும் பொழுது சில பேர் முடியாதவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைகளுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறோம் வச்சுக்கிறோம், அவங்களால கல்லெறி தெரியாது. வயது வந்தவங்க அங்கனால வந்து எரிய முடியாது, அவங்களுக்கே வேற ஆள் செஞ்சுக்கிறலாம். ஆனால் எரிய முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் உள்ளவங்க கூட்டத்தை பயந்துக்கிட்டு ஒரு ஆட்டையெல்லாம் அனுப்பி வைக்கக்கூடாது. முடியாதவங்க தான் அடுத்த ஆளாக வைக்கலாம், இல்லை முடியுங்கிறவங்க அவங்க தான் செய்யணும். கொஞ்சம் முன்பினா வரணும், அவசரப்பட்டு தேவையில்லை. இது வந்து லொஹர் வரைக்கும் நேரம் இருக்குங்க, லொஹர் வரைக்கும் சரி நல்லது. ஆனால் வக்து வந்து மக்ரிப் வரைக்கும் இருக்குது. ஆனால் ரொம்ப ஏற்றமான நேரம் லொஹர் வரைக்கும் தான். காலையில் அங்கே புறப்படுறோம்ல, லொஹருக்குள்ளே ஏற்றமான நேரம். ஆனால் மக்ரிப் வரைக்கும் டைம் இருக்குது. சரி, நம்ம கல்லை எரிஞ்சிட்டோம், அடுத்த வேலை என்ன அப்படின்னு கேட்டால் குர்பான் கொடுக்கறது. இப்போ குர்பான் கொடுக்குற, ஏன்னா நம்மளாம் தமத்து அப்படிங்கிற நிலையை மேற்கொண்டவங்கெல்லாம் குர்பான் கொடுத்தே ஆகணும். அந்த நிலையில தான் நம்மளாம் போயிருக்கிறோம். அதனால் இப்போ வந்து தனியாக கொடுக்குறவங்களா இருந்தால் வாங்கி அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். அதுக்குள்ள இருக்கு வருவாங்க, ஏழைகள்லாம் வருவாங்க, அறுத்து பவுந்து கொடுக்கலாம். அது ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் அந்த இடத்துக்குன்னு போகணும், செய்யணும். இல்லையா இப்போலாம் பேங்க்கில் பணம் வாங்கிட்டு கவர்மெண்ட்டு அந்த வேலை செய்யுது, அந்த மாதிரி பணம் கட்டிட்டா பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ குர்பான் வேலை முடிஞ்சிட்டா அடுத்து முடியிறக்க வேலை. முடியணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முழுமையாக மொட்டை போடுறது தான் ரொம்ப நல்லது. இல்லையா முடி இறக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா இருக்கிற முடியல 4ல் 1 பங்கு எடுத்துருங்க. ஹனபி மதபை சார்ந்தவங்களா இருந்தால், ஷாஃபி மதபை சார்ந்தால் 3 முடி எடுத்தாலே போதும். ஆனால் மொட்டை அடிப்பது தான் சிறந்தது. பெண்களாக இருந்தால் முழு முடியையும் எடுத்து அந்த நுனிப்பகுதியில் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இனி என்ன தெரியுமா சட்டம், எஹ்ராமில் எதுவெல்லாம் கூடாதுன்னு இருந்துச்சோ அதுவெல்லாம் இனிமேல் கூடுங்க, ஒன்றை தவிர.
இப்போ முடி இறக்கியாச்சுல அப்போ என்ன நறுமணம் பூசக்கூடாதுன்னு சொன்னோம், இனிமேல் பூசலாம். தச்ச ஆடை அணியக்கூடாதுன்னு சொன்னோம், இனிமேல் அணியலாம். நீங்கள் இனிமேல் வேட்டையாடலாம், நகை வெட்டலாம், ஷேவ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். இனிமேல் உங்களுக்கு கூடும் தான். அந்த மனைவியோடு சேர்வது, இல்லறத்து ஈடுபது, அது மட்டும் அந்த சட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கு கூடிடும். இந்த இதுவும் கூடுங்கிறதுக்கு என்ன ஆகணும், மக்காவில் போய் அந்த காபாவை தாவு செஞ்சிடணும். தாவு செஞ்சுட்டா அதுவும் கூடும். முடிஞ்சு போய் தாவு செஞ்சு சை செஞ்சுட்டே வச்சுக்கிறோங்க, அதுவும் கூடும்னு ஆயிரும். சரி, இப்போ கல் எறிஞ்சாச்சு, குர்பான் கொடுத்தாச்சு, முடியும் இறக்கியாச்சு. அடுத்து நம்ம அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, அந்த அன்னைக்கு தான் கடுமையான வேலை இருக்குன்னு சொன்னோம். இப்போ பார்த்தா 4-5 வேலை தான், ஆனால் நம்ம நிறைவேற்றுறதுக்குள்ளே நைட் ஆயிரும். போகிறது வர்றது அவ்வளோ டிராஃபிக்கு, போய் சேர்றது ரொம்ப சிரமம், திரும்பி வர்றது சிரமம். அப்போ நம்ம மக்காவுக்கு போகணும் தவாஃப் செய்கிறதுக்கு. அங்கே போயிருங்க, மக்காவுக்கு போயிருங்க, தவாஃப் செய்யணும். இது என்ன தவாஃப்? இது ஹஜ்ஜுடைய தவாஃப், இதுக்கு பேர். அப்போ நியத்து அதே ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்லுக்கு தான் வந்துடணும். சட்டமெல்லாம் அதே சட்டம் தான். நியத்து மட்டும் ஹஜ்ஜுடைய தவாஃபை நான் செய்கிறேன் இறைவனை, இதை லேசாக்கு, இதை அங்கீகரிச்சுக்க, அவன் நியத்து வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருந்து. இதே தான் இங்கே ரமல்லாம் இருக்காது. ஏன்னா சட்டையிட்டையெல்லாம் நீங்கள் மாற்றி வந்துடுவீங்க, அந்த ஏஹ்ராமோட வர தேவையில்லை. நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டே நீங்கள் வந்துடலாம். ஆனால் ரமல்லாம் தேவையில்லை. நல்ல விதமாக அந்த 7 சுற்று சுற்றிடுங்க. 7 சுற்று சுற்றின பிறகு முல்தசம் துவா செய்யுங்க. அப்போ மக்காமி பரால் 2 ரக்காத் தொழுவுங்க. அப்புறம் சம்சம் தண்ணி நிறைய குடிங்க. அப்புறம் முல்தசம் இடத்துக்கு துவா செய்யுங்க. ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்தமிட்டுட்டு சஃபாவுக்கு போயிருங்க. 7 தடவை அங்கே இங்கேயும் தொங்கட்டம் ஓடுங்க. அது ஏற்கனவே சையில் சொன்ன சட்டமெல்லாம் அங்கே வந்துடும். எங்கே ஓடணும், எங்கே வேகமாக ஓடணும், எங்கே துவா செய்யணும் வந்துடும். ஆனால் இங்கே வந்து நம்ம உம்ராவுக்கு செய்ய முடிச்ச போனாலும் முடி வெட்டணும், அது இப்போ இருக்காது. ஏன்னா முடியணும் வெட்டிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அதனால இங்கே கிடையாது. இந்த சை முடிஞ்சுன்னு வச்சுக்கிறோங்களேன். இப்போ ஹஜ்ஜு முடிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லாமே கூடும். இப்போ இல்லறத்தில் ஈடுபட கூடாதுங்கிற சட்டமும் கூடுன்னு வந்துடும். இது முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், அங்கே மக்காவில் தங்கிடக்கூடாது. உடனே மினாவுக்கு போயிடணும். மினாவில் தான் நைட்டு தங்கணும், அது வாஜிபு. அங்கே போய் தங்கலைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குர்பான் கொடுத்தாங்க, தம்மு கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் நைட்டே உடனே திரும்ப வேண்டியதான், நம்ம டென்ட்டுக்கு போயிட வேண்டியதான். அங்கே 11 12 கட்டாயம் இருந்தே ஆகணும். 13 விரும்பினா இருக்கலாம், விரும்பினா இருக்காமல் வரலாம். இந்த 11 12 இருந்தாகணும். 11 12க்கு என்ன வேலைங்கிறீங்க, கல்லறியிற வேலை மட்டும்தான் அங்கே 11. ஆனால் என்ன 3 இடத்துல எறியணும். 10 அன்னைக்கு ஒரு இடத்துல தான் எரிஞ்சோம், இங்கே 3 இடத்துல எறியணும். முதலாக போவோம் 7 கல், அப்புறம் 2ஆவது இடத்துல அங்கே 7 கல், அப்புறம் 3ஆவது வருது. இங்கே இதுவும் துவா கபூலாகிற இடம் இருக்குது. முதலாவதாக கல் எறிஞ்சவன 7 கல், 7 எரிஞ்ச உடனே துவா செய்யுங்க. கொஞ்சம் ஒதுங்கி வந்துட்டு துவா செய்யுங்க, துவா மக்குபூலாகிற இடம். அப்புறம் 2ஆவது ஷைத்தான், நடுவில் உள்ள ஷைத்தான் இருக்கா, அங்கே போய் கல்லறிங்க. கல்லறிச்சு உடனே ஓரமாக வந்து உடனே துவா செய்யுங்க, துவா கபூலாகிற இடம் இது. 3ஆவது இடம் இருக்குதுல்ல, படா ஷேத்தான் சொல்கிறோம்ல, அங்கே கல் எரிஞ்சிட்டா அங்கே துவா செஞ்சுக்கலாம் இருக்காதீங்க. கல்லை எரிஞ்ச உடனே நீங்கள் திரும்பிடணும். இந்த 3 இடத்துல துவா செய்கிற இடம் இந்த 2 இடம் தான். முதல் 2 நடுவுக்கு உள்ளது. 3ஆவது படா ஷேத்தான் உள்ள இடத்துல கல் எரிந்தவுடன் துவா செஞ்சு கொள்ளாமல் உடனே திரும்ப வேண்டும். இப்போ இதுக்கு இந்த 11 12 3 இடத்துல கல் எறியணும்ல, நேரம் எப்போ தெரியுமா வருது, 10க்கு காலையிலே நேரம் வந்துடுது. சுபுலேருந்து நம்ம எரியலாம். ஆனால் 11 12 காலையிலாம் எரியக்கூடாது. லொஹருடைய வந்த பிறகு தான் டைமே வரும். லொஹருடைய பாங்கு சத்தம் கேட்கும். ஏன்னா மஸ்ஜிதுல் ஹைஃப் பக்கத்தில் தான் கல்லெறிய இடமும் இருக்குது. அந்த பாங்கு சத்தம் கேட்டு வைங்க, லோஹருக்கு தாஞ்சி ஆரம்பிச்சிட வேண்டியதான், கல்லெறியதான் ஆரம்பிச்சிட வேண்டியதான். அந்த நேரத்தில் தான் கூட்டம் நிரம்பி வழியும். உங்களுக்கு அந்த 11 12 தான் விவகாரமே நடக்கும். நெரிசலில் பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சுல இந்த 11 12 தான். ஏன்னா எல்லா மக்களும் ஒன்று வந்து நிற்பாங்க. அங்கே பாங்கு சத்தம் கேட்குற வரைக்கும் நிற்பாங்க. சேர்த்த உடனே எல்லாம் ஆரம்பிப்பாங்க. என்ன அவங்க அதை இதில் தான் நிறைய கூட்டம் பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. அதெல்லாம் கொஞ்சம் சம்பவம் ஆரம்பத்தில் நம்மளும் போய் நினைக்க தேவையில்லை, சபுராக போவோம். அது 12 அன்னைக்கு இன்னும் அதிகமாக நடக்கும். ஏன்னா 11 அன்னைக்காவது எரிஞ்சு போட்டு எங்கே தான் வர போகிறாங்க, டென்ட்டுக்கு தான் தங்கணும், கொஞ்சம் சபுர் இருக்கும். எரிஞ்சிட்டு எங்கே தானே வர போகிறோண்டு. இந்த 12 அன்னைக்கு மட்டும் அப்படி கிடையாதுங்க. ஏன் எரிஞ்சிட்டு மக்காவுக்கு போகணுங்கிறதுனால, ஏன் 5 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இல்லை, அங்கே ரொம்ப நல்ல வசதியாக தங்கினாங்க, சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க மக்காவில். இங்கே 5 நாள் சாப்பாடு சரியாக இருக்காது, தங்குற இடமும் சரியாக இருக்காது, சிரமம்ல. போகணுங்கிற அவசரத்தில் சீக்கிரம் எரிஞ்சுவோம் போகணும், இந்த நெரிசலில் தான் பிரச்சனை படுது. கொஞ்சம் சபுரை கையாண்டால் அழகாக நடக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் சபுர் வேணும். அப்போ இந்த 11 12 லொஹருக்கு மேலே தான் வக்து ஆரம்பிக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கேயும் அப்படி தான். இந்த 2 விரலால் பிடிச்சிக்கிட்டே எரிங்க, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே எரிங்க. இது ஒரு சட்டம். அடுத்து இப்போ அந்த மக்காவில் இருக்கும் பொழுது இருப்போம், அது நம்ம காரியங்கள் செஞ்சுட்டு இருப்போம், தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருப்போம், உம்ராவும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எல்லாம் சரிங்க. ஊருக்கு வரப்போறீங்கன்னு வச்சுக்கிறோங்க, தவாஃபுல் விதா
விடை பெறுகிற தவாஃப்னு ஒன்று இருக்குது, அது வாஜிப். அது விட்டுட்டாலும் குர்பான் ஒரு தம்மு கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அது வாஜிப். அது திரும்ப வரும்போது ரொம்ப முன்னாலையும் செய்யலாம், ஆனால் எப்போ எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு நம்ம செஞ்சாக்க ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு ரொம்ப நேரம் தங்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை செய்யணும், அப்போ தான் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். அது தவாஃப் விதா. அந்த தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்கும் போது விதா விடை பெறுகிற தவாஃபை செய்கிற நியத்து வச்சுக்கிறோங்க. யாழ் இதை லேசாக்கு கபூல் செய், இதே சட்டம் தான், 7 தடவை சுற்றுங்க. இதில் ரம்மல் கிடையாது, ஏன் ஏஹராம் ட்ரெஸ் இல்லையில, இல்துபா கிடையாது, ஏஹராம் ட்ரெஸ்ஸு கிடையாது, சாதா ட்ரெஸ்ஸில் தான் இருப்பீங்க. 7 தடவை சுற்றுங்க, முல்தஸ்மில் துவா செய்யுங்க, 2 ரக்காத்து மக்காம்பரா தொழுவுங்க, ஜம்சம் தண்ணீரை குடிங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு பின்னால் சை அதெல்லாம் கிடையாது தவாஃபுல் விதாவில். இது முடிச்சுட்டு விடை பெறணும். விடை பெறும்போது உங்களுக்கு தெரியும், அதுதான் நமக்கு கடைசி. அவன் ஊருக்கு வரப்போகிறோம், மறுபடியும் இறைவன் நம்ம அழைத்தால்தான் அந்த இல்லத்தை கண்ணால் பார்க்க முடியும், அங்கே தவாஃப் செய்ய முடியும். அப்போ இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் ஒரு கூட இருந்த நண்பரை எப்படி நம்ம இழப்போம், இருந்தால் எவ்வளோ பெரிய இழப்பு வரும் ஒரு கவலையோட, அந்த மாதிரி நம்ம திரும்பி வரணும். இது தவாஃபுல் விதான்னு பேர். அந்த மக்காவில் இருக்கும்பொழுது முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது, அதை போய் பாருங்கள். மஸ்ஜிதுல் ஜின்னு ஒரு பள்ளியாசம் இருக்குது, அது போய் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜின்கள் வந்து குர்ஆன் ஓதிய கேட்ட இடம், இன்றைக்கி ஒரு அடையாளம் பள்ளியாசரை கேட்டிருக்காங்க, பேர் மஸ்ஜிது ஜின்னு தான். அதே ஜன்னத்துல் முஅல்லான் இருக்குது, கபுரிஸ்தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவங்கெல்லாம் அங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க, அந்த ஜியாரத்துக்கு போங்க. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் இருந்தாங்கல்ல, அங்கே வஹி இருந்துச்சுல, அது ஜபலு நூர் மலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போகும்போது சவுர் குகையில் நுழைஞ்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போங்க. இது போன்ற இடங்களை எல்லாம் பார்வையிடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் இன்னைக்கு லைப்ரரியாக வச்சிருக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போங்க. இது போன்ற இடங்கள் பார்வையிடுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் உரிய முறையில் பயன்படுத்துங்க, எதையுமே வேஸ்டாக்க வேணாம். அல்லாஹ் தாலா நம்முடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் எளிதாக்கி நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்து நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அங்கீகரிப்பானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.